ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பேசத்தக்கதாய், அதாவது நான் பேசத்தக்கதாயும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாகவும் முக்கியமான காரியங்களை வேதத்திலிருந்து கர்த்தர் பகிர்ந்து தந்து நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாரா? அதாவது இந்த வருஷம் ஆரம்பித்து இந்த நாள் 51வது வாரம். 51 வாரங்களும் கர்த்தர் 51 காரியங்களிலே கர்த்தர் விசேஷமான காரியங்களை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவரை நம்மை உருவாக்கும்படியாகவும் அவருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாகவும் நாம் எப்படியெல்லாம் இருந்தால் நாம் தேவனை நாங்கள் அண்டிக் கொள்ளலாம் என்பதாகவும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாரா? இந்த 51வது வாரத்திலே கர்த்தர் ஒரு விசேஷத்த காரியத்தை நம்மோடு கூட பேசுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தின் 1வது பகுதி. அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலைவனானவர். நாம் ஆராதிக்கிற இந்த சபையின் தலைவர் யாரு? யாரு சபையின் தலைவர்? யாரு? நான் கிடையாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் சபையின் தலைவர். கர்த்தர் தன்னுடைய வேலை செய்யும்படியாய் அல்லது இந்த சபையை நடத்தும்படியாய் கர்த்தர் என்னை நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் வாழ்ந்ததான நாட்களிலே சபையை பூமியிலே ஸ்தாபித்தார். அவர் சபையை ஸ்தாபிக்கவில்லை. அவர் பரலோகம் போன பின்பதாக சபை எப்படியா இருக்க வேண்டும், சபை எப்படி நடத்தப்பட வேண்டும், சபையின் வரைமுறைகள் என்ன, இப்பேற்பட்டதான காரியங்களை கர்த்தர் நமக்கு வேதத்தினூடாக போதித்திருக்கிறார். அப்ப சபை என்று சொல்லும் பொழுது அந்த சபைக்கு கர்த்தர் தான் தலை. அதாவது உலகளாவிய எல்லா சபைகளுக்கும் அவர் தான் தலை. ஆனால் நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அநேக சபைகளிலே கர்த்தர் இருக்கிறது இல்லை, இது இல்லாததை நாங்கள் பார்க்க முடியும். சபை நடக்கிறது, ஆத்துமாக்கள் பெருகுகிறார்கள். சபையில ஒன்றுக்கு அதிகமான ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உள்ள சபைகளும் உண்டு. ஆப்பிரிக்கா நைஜீரியாவுக்கு போயிட்டீங்கன்னா அந்த நைஜீரியாலாம் சபைகள் வந்து லட்சங்கள், லட்சங்களான ஆத்துமாக்கள் இருக்கும் பொழுது அந்த லட்சங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு தலைமை போதகர், உதவி போதகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. அங்கெல்லாம் காணிக்கை சேர்க்கிறதுக்கு கார் தான் போமா. அதாவது ஓப்பன் வெஹிக்கிள். அதாவது நாம இங்க இருந்து காணிக்கை சேர்க்கிற மாதிரி சேர்க்கணும்னு சொன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் காணிக்கை மட்டும் சேர்க்க முடியும். அதனால அந்த இதுக்குள்ள இப்படியே கார் போயிட்டு இருக்கும், இப்படி கார் போயிட்டு இருக்கும். அதுக்குள்ள இப்படி கார் போட்டுட்டு இருக்கும், காசு போடுவாங்க. அத்தனை திரளான ஜனங்கள் உள்ள சபைகளும். ஆனால் அந்த சபைகளிலே கர்த்தர் தலைவராய் இருக்கிறாரா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நமக்கு முடியாது. ஆனால் நம்முடைய சபைக்கு கர்த்தர் தலைவராய் இருக்கிறாரா என்பதை மட்டும் நாங்கள் பார்த்தா போதும். ஏனென்று சொன்னால்
இந்த சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் சீக்கிரமாய் வரணும். ඒක මේ සභාව එක්කන් යන දෙවියන් වහන්සේ ඉක්මනින් වෙනවා. நம்ம வீட்டை தான் நாம பார்க்கணும். අපේ ගෙදර තමයි අපිට බලන්න. பக்கத்து வீட்டுல அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, கரண்ட் இருக்குதா, தண்ணி இருக்குதா நம்மால பார்க்க முடியாது. අල්ලමු ගෙදර මාල් තියෙනවද, කරුම් තියෙනවද කියලා අපිට බලන්න. ஏன்னா அது நம்ம வேலையே கிடையாது. ඒක අපේ වැඩක් නෙමෙයි. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த சபையிலே ඒක දෙවියන් වහන්සේ අපිට දුන්නා මේ முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தலைவராய் இருக்கிறார். ඉස්සර යේසුස් වහන්සේ තමයි නායකයෙක් හැටියට ඉන්නවා. அப்ப நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். අපි හැමෝම දෙවියන් වහන්සේගේ ශරීරයේ කොටස්. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. මේවයි වචනේ எபேசியர் 5:23 நான் வாசிக்கும் பொழுது එෆෙසි පොතේ 5:22 அந்த வசனம் சொல்லுகிறது, මේ වචනේ கிறிஸ்து කියනවා சபைக்கு தலையாய் இருக்கிறது போல ක්‍රිස්තුස් වහන්සේ සභාවට නායකයෙක් හැටියට ඉන්නවා. புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். සමියන්ට පුරුෂයා නායකයෙක් හැටියට ඉන්නවා. அவரே சரீரத்துக்கு இரட்சகருமாய் இருக்கிறார். එයා තමයි ශරීරයට ගැලවුම් කාරකයා. 5வது அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 30 වචනය අපිට බලන්න. அவர் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் අපි දෙවියන් වහන්සේගේ ශරීරයේ කොටස් அவருடைய හැටියට மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். එයාගේ මාංශයට අයිති අය ලෙස අපි ඉන්නවා. இதில் ஆண்டவர் ரெண்டு காரியங்களை நமக்கு காண்பிக்கிறார். මේ දෙවියන් වහන්සේ දේවල් දෙකක් අපිට පෙන්නනවා. ஒன்று குடும்பம், එකක් පවුල, அடுத்தது சபை. අනිත් එක සභාව. இது ரெண்டு முக்கியமானது. මේ දෙකම වැදගත්. இது ரெண்டும் அத்தியாவசியமானது. මේ දෙකම අත්‍යවශ්‍යයි. சில ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தை நிராகரித்து விட்டு ஊழியம் பண்றாங்க. සමහර සේවකයෝ පවුල අතහැරලා සේවය කරනවා. சில ஊழியர்கள் வந்து கிறிஸ்துவையே நிராகரித்து ஊழியம் பண்றாங்க. සමහර සේවකයෝ ක්‍රිස්තුස් වහන්සේ අතහැරලා සේවය நம்ம කරනවා. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் கிடையாது, ඒ ආත්මික ජීවිතයේ ඥාත්‍ය வேத வாசிப்பு கிடையாது, බයිබලයේ කියවෙන්නේ தியானம் கிடையாது, වෙනේ කියවෙන්නේ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது கிடையாது, අපුගේ ඉඳගෙන தேவனுடைய சத்தம் கேட்கிறது கிடையாது, சபையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறது கிடையாது. இது அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காய் நடத்துகிறதான ஊழியர்கள் சபைகள். ඒගොල්ලෝ බඩ පිරින්න කියනවා කරන සේවය. அதை குறித்து நான் பேசக்கூடியதாக வரவில்லை. ඒ ගැන මම කතා කරන්න ආවේ. கர்த்தர் என்னையும் எங்களையும் எப்படி சபையா இருக்க வேண்டும் என்று போதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ඒවන්ස අපිට කොහොමද සභාවක් හැටියට ඉන්නේ කියලා කියලා දෙන්න அப்ப கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல ක්‍රිස්තුස් වහන්සේ සභාවට පොදුව වගේ இசர் புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். බිරිඳ සැමියා ඉසක් හැටියට ඉන්නවා. சில வருஷங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய சபைக்கு பேசினார். අවුරුදු ගානකට කලින් දේවාංශ අපේ සභාවට කතා කරා. புருஷன் புருஷனுடைய ஸ்தானத்திலும் සැමියා සැමියාගේ ස්ථානයේ மனைவி மனைவியுடைய ஸ்தானத்திலும் இருக்க வேண்டும் என்று. බිරිඳ බිරිඳගේ ස්ථානෙත් ඉන්න ඕනේ. அப்படி இல்லாத குடும்பங்கள் சீர்கெட்டு போகும் என்று. ඒව තියෙන නැති පවුල විනාශ වෙයි කියලා. அப்ப மனைவி சில சமயங்களிலே கணவனுடைய ஸ்தானத்தை எடுக்கிறது. සමහර වෙලාවට බිරිඳ සැමියාගේ ස්ථානය ගන්නවා. அதாவது புருஷனே அந்த இடத்துல வந்து புருஷன் தான் மனைவி, மனைவி தான் புருஷன் மாதிரி இருக்கிறது. ඒ ස්ථානයේ බිරිඳ පුරුෂයා වෙනවා, සැමියා බිරිඳ වෙනවා. அது வேத ஒழுங்கு கிடையாது. ඒ බයිබලයේ අනුව නෙමෙයි. முதலாவது தேவன், ඉස්සෙල්ලා දෙවියන් වහන්සේ, அதுக்கு பிறகு கணவன், ඊට පස්සේ සැමියා, மனைவி, බිරිඳ, பிள்ளைகள். දරුවා. அதே போல ඒ වගේ ක්‍රිස්තුස් වහන්සේ, ஊழியக்காரன், සේවකයා, உதவி ஊழியக்காரர்கள், ඇසිස්ටන්ට් පාස්ටර්ස්ලා, சாக்கார சபைகள், இலவசே அனிதாய். அப்ப இதுதான் வேத கட்டமைப்பு, வேத ஒழுங்கு. මේ තමයි බයිබලයේ කියලා තියෙන විදිය. இல்ல ஒரு வேடத்துல எல்லாரும் பஸ் ஆயிட்டு அப்படி இருக்கும். එක වැඩපොලේ හැමෝම නිලධාරියෝ වුණා නම් කොහොමද? ஒரு ஹோட்டல்ல ரெஸ்டாரன்ட்ல எல்லாரும் செஃப் ஆயிட்டு அப்படி இருக்கும். ඒක රෙස්ටෝරන්ට් එකේ ඔක්කොම චෙෆ් වුණා නම් මොනවද? அதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ඒකයි කියන්නේ. Too many cooks. என்ன செய்வாங்க? ஸ்பாயில் சூப். ரொம்ப பேர் போட்டு ஒரே 10 பேர் சேர்ந்து ஒரே ஒரு சுப்பு வந்து 10 தரம் உப்பு போட்டு 10 தரம் மிளகா போட்டு 10 தரம் தூக்கி எல்லாத்தையும் போட்டே போயிருவோம். 10 දෙනෙක් එකම සුප් එක ආයෙ ආයෙ නදුවොත් කොහොමද? கடைசியில ஃபுட் பாய்சன். අන්තිමට බලයම போக்குவரத்துமா இருக்க வேண்டிய நேரம். යනවා එනවා කියන්නේ. அப்ப இது போல நமக்கு ஒரு ஒழுங்கு உண்டு. මේ විදිහට අපිට குடும்பத்துக்கு ஒரு ஒழுங்கு உண்டு, පවුලට ක්‍රමයක් තියෙනවා. சபைக்கு ஒரு ஒழுங்கு உண்டு. සභාවට ක්‍රමයක් அப்ப තියෙනවා. சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். සභාවට ක්‍රිස්තුස් நாம் වහන්සේ எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ඒ වහන්සේ ශරීරයේ කොටස්. அப்ப சரீரத்தின் அவயவங்கள் மாத்திரமல்ல, අපි ශරීරයේ කොටස් විතර மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். ඒ වහන්සේ මාංශයට අයිති වෙනවා අපි. ஒரு சரீரத்துக்கு எலும்பு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி யாருக்கு தெரியும்? ශරීරයට කටු කොච්චර වැදගත්ද කියලා කී දෙනෙක් දන්නවද? எவ்வளவு பேருக்கு தெரியும்? திருப்பணம் தெரியும். இந்த எலும்பு இல்லைன்னா என்ன இருக்கும் சரீரம்? මේ කටු නැත්නම් ශරීරයට මොනවද වෙන්නේ? எப்படி இருக்கும்? කොහොමද තියෙන්නේ? ஜெலி பார்த்துருக்கீங்களா? ஆடி ஆடிட்டே இருக்கும். அதுவும் அந்த ஜெலி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் இல்லைன்னா ஜெலியோட நிலைமை எப்படி இருக்கும்?
அது மாதிரி இந்த சரீரம். ඒ වගේ ජීවී එකක් වගේ තමයි මේ ශරීරය. அதே போல இந்த சரீரத்துக்கு தேவையான இந்த சதை இல்லாம எலும்பு மட்டும் தான் எப்படி இருக்கும்? ඒ වගේ මේ ශරීරයට මාංශය නැතුව කටු විතර තිබ්බනම් කොහොමද? யோசிச்சு பாருங்க. ரெண்டுமே முக்கியம். දෙකම වැදගත්. இந்த ரெண்டும் இருந்து தலையில எப்படி இருக்கும்? මේ දෙකම තියෙන ඔළුව නැත්නම් කොහොමද? எப்படி இருக்கும்? ஒண்ணும் பண்ண முடியாது. මුකුත් කරන්න බෑ. நான் நினைச்சிருக்கேன் நான் தான் எல்லாமே நடக்க முடியும். අපි හිතනවා මං හිතනවා ඔක්කොම වෙයි. நான் இருந்தா ஒண்ணுமே நடக்காது. මං හිතනවා මොකුත් වෙන්නේ නැහැ. இருக்கிறது இல்லாம போயிடும். ඉන්න එක නැති වෙනවා. நிறைய பேர் அப்படிதான் இருக்கு. දුවයිමයි ඉන්නේ. நான் இல்ல நான் பாப்போமே. මං නැත්නම් බලමු. எப்படி பாட்டு இருக்கும் பாப்போம், எப்படி பிரசங்கம் இருக்கும் பாப்போம், எப்படி நீ இல்லைன்னா கர்த்தருடைய வேலை அவர் யாரை வச்சு ஆசைப்படுறார்? ඔය නැත්නම් හරි දේවාංශික වැඩේ අකාව තියනවා இது கர்த்தருடைய வேலை. මේ දේවාංශික சபை கர்த்தருடைய. සභාව நாம் දේවාංශික எல்லாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள். අපි ඔක්කොම දේවාංශික அப்ப ජනතාව. கர்த்தர் நம்மை நடத்துவார். දේවාංශය අපිත් එක්ක ඉන්නවා. அவருடைய ஸ்தானத்தை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது, දේවාංශික ස්ථානය අපි යාට දෙනවා. அவர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நாம் இருக்கும் பொழுது දේවාංශ අපිට දුන්නා ස්ථානය අපි ඉන්නවා. நாம் சரியா நம்ம வேலை செய்யும். අපි හරියට අපේ වැඩ කරන්න ඕනේ. அதை நான் கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். ඒ තමයි දේවාංශ බලාපොරොත්තු. ஒரு சபை என்று சொல்லும் பொழுது සභාව කියන්නේ ஒரு ஆள் கிடையாது. එක එක නෙවෙයි. புரியுதா? சபை என்று சொல்லும் பொழுது ஒரு ஆள் கிடையாது. සභාව කියන්නේ එක එක නෙවෙයි. எல்லாரும் சேர்ந்தவர்கள் தான் சபை. අපි හැමෝම එකතු වුණා නම් තමයි ඒක සභාව. நேத்து யாரு ஷேர் போடுறது? ඊ කවුරුත් නැහැ. ஜோஷுவாவும் ஹீரோ ஜான் இவங்க பெரிய ஆளுங்க சபையில මේගොල්ලෝ සභාවේ ලොකු අය. சைஸை பாருங்க. சுண்டக்காய் வெண்டக்காய் மாதிரி இருக்குது. அவங்க போட்ட சேர்ல தான் நீங்க இங்க உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்கீங்க. ඒගොල්ලෝ දාපු කුරුවල තමයි ඔයගොල්ලෝ ඉන්නේ. நேத்து இந்த சேர் போடலன்னா இன்னைக்கு நம்ம உட்காந்து ஆராதிக்க முடியும். මේගොල්ලෝ ඊයේ කුරුවල නැත්නම් අපිට මේකට ඉන්න පුළුවන්. இது சொல்லலைன்னா பெரியவங்க என்ன நினைச்சுக்கிட்டா இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப வேற யாராவது இருந்ததுன்னா சேர் எல்லாம் போடுறது பெரிய பெரிய ஆளு இருக்காங்க போல, அதுக்கு வேற பாஸ்டர் ஆள் வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கோம். කවුරු හරි ආවොත් මේ කුඩු දාන්න එක්කෙනෙක් ඉන්නවා ලොකු අය කියලා. அப்ப நாம நினைக்க முடியாது. அப்படி இந்த இருந்தா- கிருப ஞானினால இந்த சபைக்கு எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. මේ දෙන්න තියෙන මේ සභාවට කිසි ප්‍රයෝජනයක් නැහැ කියලා අපිට හිතන්න බෑ. கரண்ட் இல்லாத நாள்ல ஞானியை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். කරන්ට් නැති වෙලාවේ යා හොඳට පාවිච්චි ஏன்னா மைக்க மூங்கி இருக்குது. මයිකේ ගිලලා ඉන්නවා. எங்க பேசினா அங்க கேட்கும். அது மாதிரி தான் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா அடக்கி வச்சிருக்காங்க. ஆனா யார் யார் எப்படி அவங்க குரலோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அதுக்கு மட்டும் சத்தம் வருது. எந்த காட்டுக்கு கத்தணும். அல்லேலூயா சொல்லு, ஆமென் சொல்லு அப்படி. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? நாம் நம்முடைய ஸ்தானத்திலே நாம் இருக்கும் பொழுது අපි අපේ ස්ථානයේ අපි ඉන්නවා. கர்த்தர் என்னை எதற்கு அதனால இப்பவுமே நான் உங்களுக்கு சொல்வதான காரியம். ஏன் கர்த்தர் என்னை ரட்சித்தார்? මම නිතරම කියනවා දෙයක් ஏன் ஆண்டவர் என்னை ரட்சித்தார்? අපි යන්නේ ඇයි මම ஏன் ஆண்டவர் இவ்வளவு திருச்சபையில் இருக்கும் பொழுது ஏன் என்னை இங்கே வச்சிருக்கிறார்? ඇයි දෙවියන්වහන්සේ මෙච්චර සභාවක් කියදී இங்க வைத்தது நோக்கம் என்ன? ඔයාලා තියපු இந்த திருச்சபையில என்னுடைய ஊழியம் என்ன? මේ සභාවේ මගේ இந்த සේවය திருச்சபையில என்னுடைய பணி என்ன? මේ සභාවේ මගේ සේවය அப்படி நான் சொன்னா என்னை ரட்சித்ததன் நோக்கம் என்ன? முகாந்திரம் என்ன? මම ගලවාගත්තු අර්ථය මොනවාද? அவர் நான் கத்தட்ட கேட்பேன். මේ අපි දෙවියන්වහන්සේ சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. සභාවට එන හැමෝම ක්‍රිස්තියානි නෑ. ஆராதிக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்களும் கிடையாது. නමස්කාර කරන සියල්ලම ක්‍රිස්තියානි. யார் ஒருவர் கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு කවුරු විශ්වාස එයාගේ ගැලවුම්කාරයෙක් ලෙස පිළිගන්නවා. அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து එයාට අපේ ජීවිතයේ යොමු කරනවා. அவர் சொல்லுகிறபடி, එයා කියන විදිහට. அவருடைய வேதம் சொல்லுகிறபடி එයාගේ වචනේ කියන විදිහට. யாரெல்லாம் 100% தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். කවුරුද මේ 100ක් මේ විදිහටම ජීවත් වෙන දේ கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை நான் அர்ப்பணிக்கிறேன். විශ්වාස වාසී නිසා මම මාගේ ජීවනයම දෙන්න ඕනේ. ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் வாங்கப்பட்டது வந்து சாதாரண வேலை கிடையாது. අපි හැමෝම මෙලදී රටේ නිකන් මුදලට නෙමෙයි. ஒரு நாட்டுக்கு போகும் பொழுது பிரதர்களாம் தெரியும். நாட்டுக்கு போகும் பொழுது ඒක තව රටකට යනවා. ஒரு வேலைக்காக ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டோம்னா වැඩට යනවා. அந்த கம்பெனில நம்ம பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கோம். ඒ කම්පැනියෙන් අපි පාස්පෝර්ට් එක ගන්නවා. அதாவது வேற எந்த ஒரு கம்பெனிக்கு நாங்க வெளியில போக முடியாது. වෙන කම්පැනියකට අපිට යන්න. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிய வரைக்கும் நம்ம அந்த கம்பெனிக்கு அந்த அவங்களுக்கு தான் வேலை செய்யணும். අපේ කොන්ට්‍රැක්ට් එක ඉවර වෙනකන් ඒ அப்ப කම්පැනි அந்த அப்பேற்பட்டதான இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்கிறோம்? சாதாரண பாஸ்போர்ட் என்ன செய்றோம்? ඒ වගේ පාස්පෝර්ට් එක අපි මොනවද කරන්නේ? நாம் அந்த கம்பெனிக்கு கொடுத்துறோம். අපි කම්පැනි එකට දෙනවා. ஆமா.
அங்க வரும் பொழுது தான் பாஸ்போர்ட் திருப்பி தருவோம். ඒ ස්ථානයේ ගෙදිනවා පාස්පෝර්ට් එක அந்த ගන්න. பாஸ்போர்ட் அந்த வேலிடிட்டி எவ்வளவு நாள்? මේ පාස්පෝර්ට් එක වැලිඩිටි කිය දවස් කීයද? பாஸ்போர்ட் பெறுமதி எத்தனை வருஷம்? පාස්පෝර්ට් එකට අවුරුදු කීයක් වැලිඩ් තියෙනවද? 10 வருஷம். අවුරුදු 10. முதல்ல 5 வருஷம் கொடுத்தாங்க. අවුරුදු 10 வருஷம் கொடுக்குறாங்க. අවුරුදු 10. அந்த பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுவாங்க. ඉස්සරේ පාස්පෝර්ට් එක இப்ப அதை ரினியூ பண்ண மாட்டாங்க. දැන් අලුත් කරලා புதுசாவே பாஸ்போர்ட் எடுக்கணும். දැන් අලුතෙන්ම ගන්නවා. அப்ப 10 வருஷம் வெளியில உள்ளதான இந்த பாஸ்போர்ட்டை வச்சு இன்னொரு தேசத்துக்கு நாங்க போனா அந்த தேசத்துக்கு போய் வேலைக்காய் போனா அந்த வேலை செய்யற இடத்துல அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்குவாங்கன்னா මේ පාස්පෝර්ට් එක අපි වෙන ස්ථානයකට වැඩ යද්දී ඒ ස්ථානයේ අපි පාස්පෝර්ට් එක நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை யாருடைய கரத்துல போகிறது? අපි ගැලවෙන්න ගන්න யார் අපි சொல்றீங்க? ජීවිතේ மற்ற இடங்கள் வேலை தரத்துல மாதிரி வரும் பொழுதே போனை வச்சுட்டு பார்த்து வெளியில் ஒரு இடம் வச்சா தான் சரி வரக்கூடாது. வார அடிச்சுட்டு தான் இருக்கு. உள்ள வரும்போது அவ்வளோ பிஸி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? අපි මොනවද කරන්නේ? நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கத்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். අපි ජීවිතේ දෙවියන් වහන්සේට බාර දෙනවා. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ඒක දෙවියන් වහන්සේ අපිව මිලදී අරන් තියෙනවා. கோடிகள் அல்ல, කෝටි ගණන් නෙවෙයි. தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ දේ දීලා අපිව அவருடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கினது அந்த சபையில தான் நாங்கள் ஆராதிச்சுட்டு இருக்கோம். දෙවියන් වහන්සේගේ ලේ දීලා අපේ ගන්නා උත්සාහය තමයි අපි Global නමස්කාර Prayer Ministries ன்னு பேர் போட்டிருக்கிறோம். ග්ලෝබල් ප්‍රයර් මිනිස්ට්‍රීස් කියලා නම තියෙනවා. ஆனா இந்த சபை அந்த ரத்தத்தினால் வாங்கப்பட்டது. නමුත් මේ සභාව දෙවියන් වහන්සේ ලේ වලින් මිලදී අරන් நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ரத்தத்தினால் வாங்கப்பட்டது. අපි හැමෝම දෙවියන් වහන්සේ ලේ වලින් මිලදී நாம நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதாவது சாதாரண விசுவாசிகள் தான் அப்படியே வந்துட்டு போறோம், ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு போறோம். අපි ඉඳන් අපි නිකන් ඇදේ ඉවත් වෙන නිකන් கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு 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 எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතයට බලාපොරොත්තු கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தரிசனத்தை දෙවියන් கொடுத்திருக்கிறார். වහන්සේ අපේ ජීවිතයට දර්ශනයක් දීලා உலகத்தில் உள்ள ஜனங்களும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ලෝකේ ඉන්න ජනතාවටත් අපිටත් වෙනසක් දෙවියන් වහන්සේ வெளியில் உள்ளவங்க சிலர் நாம சொல்ல அவன் நல்லா தானே இருக்காங்க, එළියේ ඉන්න අය අපි කියන්න පුළුවන් ඒගොල්ලෝ அவன் ஆசீர்வாதமா தானே இருக்கிறான், ඒගොල්ලෝ ආශිර්වාදයෙන් ඉන්නවා. அவங்களுக்கு குறை ஒண்ணுமே இல்லையே, ඒගොල්ලோට අඩුපාඩු நாம சர்ச்சுக்கு போறோம், අපි සමාවෙන්න உபவாசம் பண்றோம், විරාමාර ஜெபம் பண்றோம், යාඥා நம்ம කරනවා. வேதம் சொல்றபடி எல்லாம் வாழ்றோம். බයිබලයේ කියන நமக்கு நல்லது நடக்குதே இல்லையே, අපිට යාපදක් සිදු கவலைப்பட වෙන්නේ வேண்டாம். දුක් වෙන්නේ. அவங்க வாழ்க்கை கொஞ்ச நாள், ඒගොල්ලෝ ජීවිතේ කෙටි කාලයක්. அவன் எப்படி சாவனா அவனுக்கே தெரியும். යකෝම මරේ කියලා අපිට දන්නේ නැහැ. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஒரு மரணம் சம்பவித்தது. සතියකට කලින් මරණයක් සිදු වුණා. அந்த 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 பிரதருடைய அந்த ஊழியக்காரனுடைய மனைவி சொன்னாங்க, ඒ සේවකයෙක්ගේ බිරිඳ කිව්වා திருமணமாகி 23 வருஷங்கள் විවාහය වෙලා අවුරුදු 3ක් விசிமனா 23ක් 2 பேனடோல் தான் எடுத்திருக்காரு. පැනඩෝල් දෙකයි දීලා තියෙනවා. 23 வருஷத்துக்கே அவர் எத்தனை பேனடோல் எடுத்திருக்காரு? අවුරුදු 23කට පැනඩෝල් நாம சில කියලා நேரம் 6 மணி நேரத்துக்கு 2 பேனடோல் எடுத்துக்கிறோம். අපි සමහරවිට පැය 6කට මේ පැනඩෝල් டாக்டர் சொல்றாங்க ஹைன் ஹைண்ட் கட்டு, ડોક્ટર කියන පැය ஹைன் 6කට அந்த அட்டை கட்டது கட்டு நாம செஞ்சிட்டு இருக்கோம். අපි ඒක කරනවා. ஆனா அவர் 2 பேனடோல் தான் எடுத்திருக்காரு. සත්‍ය පැනඩෝල් දෙකයි අරන් තියෙනවා. திடீர்னு சொல்லி அவருக்கு மரணம் சம்பவித்தது. එකපාරටම මරණය සිදු වුණා. எங்க அவர் ஊழியம் செய்கிறார், வேலையும் செய்கிறார். එයා සේවය කරන වැඩ කරගෙන. இந்த வேலைத்தளத்தில் இருக்கிற ஒருத்தரை தட்டி எடுக்க சொன்னாரா, වැඩකල එක්කෙනෙක්ට කිව්වලු சிங்கதான் சொல்லியிருக்காரு, தம்பி இன்னைக்கு நான் ஏசுகிட்ட போகிறேன். මල්ලිකම යේසුස් වහන්සේලා ගන්න යනවා. இருந்தாலும் அநேக ஐயாளுக்கு அங்கே இன்னைக்கு அப்படி சுகதாகராண்டது அப்படின்ட்டு 3 மணிக்கு திரும்பி படுத்தான். එයා අනිත් අධ්‍යාපනවල නිදාගත්තා. இவர் காலை 3 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னதை தட்டி சொல்லியிருக்காரு. මෙයා උදේ පාන්දර 3ට කියපු එක මෙයා නැගිටවලා කියලා තියෙනවා. எங்க வேலைத்தளத்தில் இருக்கிறார், වැඩකලේ ඉන්නේ. வேலைத்தளத்தில் இருந்தாலும் 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்றாரு. වැඩකලේ හිටියත් රෑ 3ට එයා நாங்க வீட்டுல இருந்தாலும் ஜெபிக்கிறது கிடையாது. අපි ගෙදර ඉඳලා ஏன்னா நேரத்து வேலை இன்னைக்கு டைம். ඒක කීයේ වැඩේ කඩාමාරුයි. அவன் கால் முடிச்சு வேலை செய்யறான். එයා ඈතලා ඉඳලා වැඩ කරනවා. 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்றாரு. උදේ 3ට சொல்லிட்டு නැගිටලා ஆண்டவர்ட்ட இயேசுவை கூப்பிடுறாரு, நான் கூப்பிடுறேன். එයා කිව්වා මේ යේසුස් වහන්සේ වඩ ගන්න මම යනවා. அதுக்கு பிறகு காலை விழித்த பிறகு அவரோட 2 பேரும் சேர்ந்து நடந்து வரும் பொழுது ඊට පස්සේ පාන්දර එයාත් එක්ක දෙන්නේ அந்த කැවිලා சகோதரன் சொல்லியிருக்காரு, எனக்கு தலை சுத்துது. ඒ සමුද්‍රයේ කියලා තියෙන ටෝලර් ஒரு එක டக்குன்னு விழுந்துடக்கூடாதுன்னு 2 பேரோட கை தங்களை பிடிச்சி கீழே வச்சிருக்காரு. වැටෙන්න හොඳ නැහැ කියලා ඩක්කර එයා වලලා உடனே அவர் ஒரு வெஹிக்கிள் ஏற்றி ஹாஸ்பிட்டல் போகும்போது அவர் மறைச்சார். ඩක්කර වාහනේ දාලා ස්පිතාලේ அங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அவருடைய வேலோட 3 பிளாக்ஸ். ටෙස්ට් කරලා බලද්දී ආගේ වැල් එකේ බ්ලොක්ස් තුනක්
කිව්වල මෙයා මෙච්චරක් කල් ජීවත් වෙච්ච එකම පුදුමයක්. ஆனால் நான் எதை சொல்ல வருகிறேன்? නමුත් මම මොනවද කියන්න හදන්නේ? இவருக்கு ஆண்டு சொல்ல இன்னைக்கு நீ என்னோடு கூட கலந்து දේවාංශ කියලා කියන ඔබ මාත් එක්ක අද ඉන්නවා. பரலோகம் இன்னும் திறக்கப்படவில்லை. ස්වර්ගාධි තාම ඇරියෙනවා. தேற்றப்படுகிற அந்த இடத்திலே உன்னை நான் சேர்த்துக் கொள்ள போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ඒ ස්ථානයේ මම එක්කන් යනවා කියලා දේවාංශ. வெளியில இருக்கிறவங்க சொல்வார். එළියේ ඉන්න අයට දේවාංශ කියයි. மறுத்தாலும் நமக்கு எதிர்பார்ப்பு. මැරිච්චත් අපිට බලාපොරොත්තු ரெண்டு பெண் பிள்ளைகள். ගෙනල මේ දෙන්න. பிள்ளைகள் ரெண்டு பேரும் விடிய காலம் 2 மணி 3 மணி ஆகதான் படுக்கிறது. ළමයි දෙන්නම පාන්දර දෙක ஏன்னா தகப்பனோட அவ்வளவு உறவுல இருந்திருக்கிறார். சிநேகத்துல இருந்திருக்கிறார். තාත්තා දෙක වෙච්චවලම කැමතියි. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளை அப்படி கிடையாது. නමුත් අද එහෙම නෙමෙයි. நாங்க பெற்றோர் சாப்பிடுறோமான்னு பார்க்கறது கிடையாது. දෙමාපියෝ කනවල බලන්නේ. பெற்றோர் பலவீனமா இருக்காங்க சுகமா இருக்காங்கன்னு பார்க்கறது கிடையாது. දෙමාපියෝ හොඳට ඉන්නවද කියලා බලන්නේ. பெற்றோருடைய தேவைகள் என்னன்னு சொல்லி பார்க்கறது கிடையாது. ළමයින්ගේ දෙමාපියන්ගේ බලාපොරොත්තු அப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ඒ උදාහරණ තියෙනවා. பெற்றோரை பார்த்து பெற்றோருக்கு அனுசரணை செய்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. දෙමාපියන් බලාගෙන ළමයින් තියෙනවා. அப்ப இப்ப ஏற்பட்டதான சூழ்நிலையிலே நான் என்ன சொல்ல வருகிறேன்? මේ වගේ වෙලාවක මම මොනවද කියන්නේ? வெளியில இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. එළියේ ඉන්න අයට බලාපොරොත්තු. ஆனால் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. නමුත් අපිට තියෙනවා. கர்த்தர் இன்னைக்கு மரிச்சாலும் கூட நான் பரலோகத்தில் தேவனோடு இருக்கிறேன். අද මැරියත් දෙවියන් වහන්සේත් එක්ක මම ඉන්නවා. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை? ඊට විශ්වාසය තියෙනවා. இந்த நம்பிக்கை யாருக்கு உண்டுன்னு சொன்னா யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். මේ විශ්වාසය තියෙන්නේ කවුද? දෙවියන් වහන්සේ ගැලවුම්කාරය ලෙස පිළිගත්තා. அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறோம். එයාගේ ජීවිතය කැප யாரெல்லாம் கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலே இருந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். කවුරු දෙවියන් වහන්සේ තියපු ස්ථානයේ ඉඳලා අපි නමස්කාර කරනවා. அது அடுத்த முக்கியம். ඒ ඊළඟට වැඩි. நிறைய பேர் வந்து சபையா மாறிட்டு இருப்பாங்க. සමහර විට සභාව இன்னைக்கு நாளைக்கு அங்க நாளைக்கு அங்க நாளைக்கு அங்க அப்படி. එක එක දවස්වල එක එක සභාවල් වෙනවා. கர்த்தரால் நாட்டப்பட்ட இடத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ තියපු ස්ථානයේ අපි ඉන්නවා. அப்படின்னு வேதம் சொல்லுது. මේ වචනේ කියන්නේ. நானும் தைரியமாய் சொல்லுகிறேன். මම ධෛර්යයෙන් කියනවා. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படாவிட்டால் දෙවියන් වහන්සේ වචනේ මේ ස්ථානයේ කියවෙන நூதனமான உபதேசங்கள் இந்த திருச்சபையில பேசப்படுமானால் ගුරු උපදේශ මේ ස්ථානයේ ඉඳලා කතා කරනවා. நம்முடைய தலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லாத காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுமானால் අපේ ඉස්සරහට දෙවියන් වහන්සේ කියන්නේ නැති දේවල් මේ ස්ථානයේ வயிற்றின் பிழைப்புக்காக இந்த ஊழியம் நடத்தப்படுகிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் මේ සේවය නිකන් බඩ පිරෙන්න කරන සේවය කියලා அதனால ඔයාලා நீங்க என் தொழிலா செய்துட்டு මම රස්තාවක් විදිහට அப்படி කරනවා. நீங்க நினைப்பீங்களா? ඒ ඔයාලා හිතනවා. இல்ல. ඔයාලට යන්න පුළුවන්. இது ஒரு பிசினஸ் பிளேஸ் கிடையாது. මේ බිස්නස් එකක් නෙමෙයි. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தது දෙවියන් වහන්සේ මේ සේවයට මම அவர் යන්නේ. ஊழியத்தை செய்யும்படி. එයාගේ සේවය කරා. ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவரிடத்துல මේ கொடுக்கும்படி ජනතාව සුදුසුකම් කරලා දෙවියන් වහන්සේ வருஷங்கள் போய் கொண்டிருக்கிறது. අවුරුදු ගානක් යනවා. 3 வருஷத்துக்கு போனவங்க 7 வருஷத்துக்கு மேல வந்திருக்கு. අවුරුදු 3කට ගියෙක් වෙනවා අවුරුදු 4කට அவ்வளவு கடந்து போய் கொண்டிருக்கிறது. කාලය ඉක්මනින්ම යනවා. இன்னும் இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா இந்த 8 நாள்ல 9 நாள்ல வருஷம் முடிஞ்சு போயிடும். තව දවස් 9 මේ අවුරුද්දක් තියෙනවා. அதுக்கு பிறகு 2025. ඊට පස්සේ 2025. அப்படி காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கு. මේ කාලය நம்ம ඉක්මනින් சந்தோஷமா பர்த்டே கொண்டாடுறோம். අපි සතුටින් உபாந்தி. උපන් දිනේ සමරනවා. அதெல்லாம் நடக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை நான் நினைக்கிறோம். ඒක සිදුවේ දෙකක් අපි හිතාගන්නවා. புது வருஷம் பிறக்கல. අවුරුදු අවුරුද්දක් නෙවෙයි. நாங்க சாவுக்கு கிட்ட போயிட்டு இருக்கோம். අපි මරණයට ලං වෙනවා. அதான் உண்மை. ඒකයි ඇත්ත. அதனால தான் நிறைய பேர் முழுவதிலே 10 வச்சு பூ ஊதி அனுப்பாங்க. ඒකයි බොහෝ ඉටිපන්දම් පත්තු இன்னைக்கு කරලා பிறந்த நாள் தான். අද උපන් දිනේ තමයි. என்னைக்கு போக போறோம் நமக்கு தெரியாது. කවද මැරෙන්න යනවා කියලා දන්නේ නැහැ. தெரியாம பண்ணிட்டு. දන්නේ නැතුව කරනවා. எதுக்கு புதுசா பிறந்த ஒருத்தருக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது எதுக்கு எழுதி வச்சு அணைக்கிறோம்? අලුතෙන් ඉපදිච්ච එකෙක්ට ඇයි ඉටිපන්දම් දිවන්නේ? அன்னைக்கே முடிஞ்சு போச்சோம் பிறந்த நாள். එදාම උපන් දිනේ ඉවරයි. தேவையில்லாத. ඒ ඕනෙ ඉවරයි. அப்ப நம்ம அதெல்லாம் நம்முடைய திருச்சபையில செய்கிறது கிடையாது. ඒක අපේ සභාවේ කරන්නේ නැහැ. சரி கேக் வெட்டுங்க பரவாயில்ல. කේක් කපන්නේ මම. அது கூட வெட்டாது. ඒක කපන්නේ මම. அந்த கேக் வாங்குறதுக்கு ஒரு 2 சேர் வாங்கி கொடுங்க. ඒ කේක් කන්න එකට කුඩු දෙකක් කරන්න දෙනවා. ஒரு கேக் எவ்வளவு? කේක් එකක් இவ்வளவு කියන பேருக்கு வெட்டணும்னா 2 கிலோ கேக்காவது வாங்கணும். මෙච්චර දෙනෙක්ට කපනවා නම් ஏன்னா பான் சாப்பிட்டே வளர்ந்த பிள்ளைங்க. கேக்குனா பான் மாதிரி சாப்பிடுவாங்க. කේක් කියන්නේ පාන් වගේ එකක්. அதனால உங்களுக்கு ஒரு ராத்திரி பான் வாங்கி பத்தாது. ඒ නිසා රාත්තරන් அதனால 500 கிராமோ 1 கிலோவோ கேக் பத்தாது. ඒ නිසා කිලෝ එකක් කේක් වුණා. அதனாலயே உங்களுக்கு 2 கிலோ கேக் வாங்க. ඒ නිසා කිලෝ දෙකක්. 2 கிலோ கேக் வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய். කිලෝ දෙකක් ගන්න කියන அதே நீங்க கிளப்புக்கு போயிட்டீங்கன்னா அது இல்ல அப்படி இல்லைன்னு சொன்னா வேற எங்க கலதாரியில போயிட்டு வாங்குனீங்கன்னா அதை நம்மள வித்து தான் கேக்கே வாங்கணும். වෙනස්නේ ඉතින් කේක් එකක් ගන්න අපිට විකුණලා තමයි කේක් එකක් ගන්න.
இருக்குப்பா, அப்படி இருக்கு. அப்ப நம்ம எதை செய்தாலும் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது. අපි උනන්දුවෙන් කරන්න ඕනේ. நீங்க என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம், ஐயா இன்னைக்கு இப்ப என் பிறந்த நாள் කවදාද හිතලා කියනවා අද මගේ උපන්දින. 50 வருஷம் வாழ்ந்தேன். අවුරුදු 50ක් 51வது வருஷம். 51 இந்த 50 வருஷம் நான் என்ன சாதிச்சிருக்கேன்னு யாராவது யோசிச்சு ඒ பாத்தீங்களா? අවුරුදු 50ක් මම මොනවද කරේ කියලා හිතලා තියෙනවා. கல்யாணம் கட்டி புள்ள மட்டும் பத்து. විවාහය වෙලා ළමයි තුනෙක් විතර அந்த பிள்ளைக்கு எத்தனையாம் கிளாஸ் படிக்குதுன்னு ஒரு சில அப்பா அம்மா கேட்டா யோசிப்பாங்க. මේ ළමයා කීවෙනි கேட்பாங்க, எனக்கு தெரியாது. වසරේ ඉගෙන ගන්න දන්නේ නැහැ. அந்த புள்ள சொல்ற 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கேட்டு வீட்டு சொல்லுவாரு. ඒ ළමයා කියන්නේ කාලේ කියනවා. இதுதான் இன்றைய சமுதாயத்தின் நிலை. මේ තමයි අද ලෝකෙ. ஆனா இப்பேற்பட்டதான நிலையிலே මේ වගේ ස්ථානේ ஒரு கூட்டத்தை உருவாக்க கர்த்தர் ஏற்படுத்தினதான ஸ்தானம் தான் திருச்சபை. ඒකසේක ක්ලාසික කරන්න තිබ්බ ස්ථානයක් තමයි මේ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து பிறந்து அவர் 33 வருஷங்கள் தன்னுடைய ஜீவியத்தை இந்த பூமியிலே செலவழித்தார். යේසුස් වහන්සේ අවුරුදු 33ක් මේ පොළොවේ ගත කළා. அவர் மரிக்கிறதான நேரத்துல එයා මරණව වේලේ சிலுவையில தூக்கிட்டு இருக்கிறார். කුරුසියේ ඉන්නවා. கீழே சில சீஷர்கள் இருந்தார்கள். පල්ලිය සමාන ගෝලයන් அவங்களோட அம்மா இருந்தாங்க, එයාගේ අම්මා නැහැ. அவங்க பாட்டி இருந்தாங்க. එයාගේ ආච්චි எப்படி தெரியும் பாத்தீங்களா? කොහොමද දන්නවා කියලා வேதத்துல இருக்கு. බයිබලයේ තියෙනවා. அப்ப இன்னும் சில சொந்தங்கள் உறவுகள் இருந்தது. න්‍යායක් හිටියා. சாப்பிட்டு ஒருத்தருமே வரல. කාපු එක්කෙනෙක්වත් ආවේ නැහැ. எல்லாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. අදින්න කාලෙ இது மாதிரி தான் அநேகமான நேரத்துல நம்ம வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போடுறது. මේ වගේ අපේ ගෙදර நம்ம friends, நம்ம ரிலேட்டிவ்ஸ் අපේ යාළුවෝ அப்படி சாப்பிட்டு அனுப்பி போய் சொல்றாங்க, கிளம்பி வந்துங்க. ඒව කාලේ අනිත් පැත්තේ வச்ச ரசம் ரசமா அது මේ රසම්ද அதுக்கு லட்சுமியில நல்லா வைப்பாங்க. ඒ ලක්ෂණ அப்படின்னு பேசுவாங்க. நம்ம இந்த பேர்பட்டவங்களை கூப்பிடவே கூடாது. මේ වගේ අය කන්නේ அந்த காசு எடுத்து நாம உண்டியல போட்டு அனுப்பிச்சோமா. ඒ සල්ලි යන අපි කැටේ දැම්මම அப்ப இப்படி ஒரு கூட்டம் அவரை சுற்றி வருந்த பொழுதிலும் මේ වගේ සෙනඟක් යා වටේ இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி 12 சீஷர்கள் இருந்த பொழுதிலும் යේසුස් වහන්සේ කියලා ගෝලියෝ அதிலே ஒருவன் சோரமாய் போன நேரத்திலும் ඉතින් එක්කෙනෙක් නාස්ති වෙලාදී 11 பேர் மீந்திருந்த பொழுதும் 11 දෙනෙක් ඉතුරු වෙලා හිටියා. யோவான் மட்டும் சிலுவையில் இருந்து යෝහාන් විතර ඒ ස්ථානයේ හිටියේ. இன்னொருத்தர் இருப்பான். அப்ப தன்னுடைய அம்மாவை யார்கிட்ட கொடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சது. ඒ මාත්‍රි අම්මව කාටද බාර දෙන්නේ කියලා යනවා. யாக்கோபு இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன். යාකෝබ් යේසුස් වහන්සේගේ සහෝදරයා. சகோதரன் கொடுத்தாராங்க. සහෝදරයාට යේසුස් தம்பி වහන්සේ அம்மாவை பார்த்துக்கோப்பா මල්ලි අම්මව බලාගත්තා. கொடுத்தாரா? දුන්නා. ஆண்டவர் யோவானை அழைத்து යේසුස් වහන්සේ යෝහාන්ට කියනවා சொன்னார், இது உங்களுடைய මේ ඔයාගේ මව. அம்மாவுக்கு ஸ்திரியே இது உங்களுடைய பிள்ளை. අම්මා කිව්වා ස්ත්‍රිය මේ அப்ப ඔයාගේ. சபை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைத்து கர்த்தர் தன்னுடைய வேலை செய்யும்படியாய் தன்னுடைய பொறுப்புகளை செய்யும்படியாய் ஒருவர் விசாரிக்கும்படியாய் நம்மை தெரிந்தெடுத்து கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். දේවාස සභාවෙන් ආයව කැඳවල බාර දීලා එක එක්කෙනාට එක එක වැඩ දීලා තියෙනවා. ஊழியர்கள்லாம் முடிஞ்ச பிறகு சிஸ்டர் கங்கா பண்ணலன்னா பாத்திரம் கட்டி வெளியே வைப்போம். සේවය ඉවරලා ඇන්ටිලා දෙන්නම පියාන සේවය அலுவலகம் யாரோ ஒரு ஆள் தான். හොදන්නේ එක්කෙනා. ஆனா தூக்கிட்டு வர்றது 2 பேரும் தூக்கிட்டு வருவோம். නම් තුස්සන් ඉන්න දෙන්නම යනවා. ஆனா නමුත් நாம நினைக்கலாம் சின்ன இந்த கல்வ என்ன ஊழியமா අපි ඉඳන් පුළුවන් මේ බෝධනීය සේවය. அதுதான் முக்கியமானது. ඒකම වැදගත්ම සේවය. அவங்க கல்வ சொன்னா அடுத்த நாள் சமைக்கிறது பார்த்தாங்க. ඒක මේ දිනත් ඊළඟ දවසේ විතරක් சரி நாம நினைக்கிறோம் கூட்டுறதெல்லாம் ஒரு ஊழியமா. අපි ඉඳන් පුළුවන් අදුගාණීය සේවයක් කරනවා. கூட்டுற சுத்தமான இடத்துல தான் கர்த்தர் அமர்ந்திருக்கும். පිරිසුදු ස්ථානයේ තමයි දෙවියන් වහන්සේ වාඩි அசிங்கமான වෙන්නේ. இடத்துல පිරිසුදු නැති ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ඉන්නේ නැහැ. அது ஆண்டவர் அருவருக்கிறார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ඒ දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරනවා கடந்த කියන්නේ. வாரத்தில் ஒரு வசனம் நாங்கள் வாசிச்சோமே. පෞගේ සතිය අපි වචනයක් කියනවා. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பானது. වචනය අහන්නේ තියෙනගේ ආත්මාව පිළිකුල් போன கிழமை கர்த்தர் பேசு. ඊසදී දෙවියන් වහන්සේ කතා அப்ப அருவருப்பான இடத்துல ஆண்டவர் இருப்பாரா? පිළිකුල් ස්ථානයේ ஜெபம் දෙවියන් இல்லாத වහන්සේ இடத்துல ஆண்டவர் இருப்பாரா? යාඥා නැති ஒரு ஒழுங்கு இல்லாத இடத்துல ஆண்டவர் இருப்பாரா? කිසි ஒழுங்கு ஹக்கியா හැකියාවක් නැති ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ඉන්නවා. இருப்பாரா? சிலர் வீட்டுல நம்ம ஹால நல்லா அழகா கிளீனா வச்சிருக்கோம். අපි ගෙදර හෝල් එක ලස්සනට තියාගන්න. ஏர் ஃபிளஷ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். එයා ප්‍රෙෂර් දාලා அதுல டைம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ඒකේ ටයිම් තියලා அந்த டைம் ඒ ටයිම් එක வாசம் வராது. அந்த வீட்டை ஃபுல்லா அப்படியே வாசனையா வச்சிருக்கோம்.
මේ ටයිම් එකේ ස්ප්‍රේ වෙලා ගෙදරම හොඳට තියෙනවා. ஆனா முஸ்லிம் பக்கம் கதவு திறந்து பார்த்தா அவ்வளவுதான். නම කුස්සිය දොරේ එල්ල ගලක් තියෙනවා. எங்க மாதவிக்கில போன மாதிரி இருக்கும். මාදම් පිටිය වගේ තියෙනවා. அந்த இடத்துல ஆண்டவர் ඒ ස්ථානයේ දේව වාසී ඉන්නේ. கர்த்தர் இருக்கிற வீடு எல்லா இடமும் நியமா இருக்கு. දේව වාසී අවසානයේ හැමතැනම එක විදිහට තියෙනවා. நம்ம வெளியில மட்டும் நாங்க அலங்காரப்படுத்திட்டு வேலை கிடையாது. එළියේ විතරක් முதல்ல ඉඳලා වැඩක් නෑ. வெளியில பாக்குறது வந்து மனுஷன், එළියේ බලන්නේ මනුෂ්‍යය. ஆனா உள்ள பாக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவர். නමුත් ඇතුළත බලන එක තමයි அப்ப අපි நம்ம உள்ள தான் நல்லா இருக்கும். අපේ ඇතුලේ இந்த உள்ள அழுக்கா வச்சுட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். අපි හදවත පිළිකුල් වැඩි சபைக்கு வரலாம், නමස්කාර කරන්න බෑ. ஆராதனை நடத்தலாம், නමස්කාර பாட்டு பாடலாம், සිදු කියන எல்லாமே செய்யலாம். හැමදේම කරන්න පුළුවන්. ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு போய் මේක සේවයකට වත් இருக்கும் பொழுது பல வருஷம் වාඩි වෙලා ඉඳි අවුරුදු 18 வருஷம் ரட்சிக்கப்பட்டு சபையில අවුරුදු 18ක් ගැලවීම ලැබිලා ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவன் கோயிலையும் இருக்கிறான். ගැලවීම ලැබිච්ච දවසේ ඉඳලා කොහාරද කියන්නේ. ஆனா எப்படி ஆராதிச்சிருக்கு தெரியுமா? නමුත් කොහොමද නමස්කාර லூசிபரோட கூட சேர்ந்து ஆராதிச்சு ලූසිෆර් එක්ක එකතු වෙලා නමස්කාර කරනවා. ஆராதனை நடத்துற, பாட்டு படிக்கிற, வர்ஷிப் பண்ற ஆள்ல பிசாசு. නමස්කාර කරන එක්කෙනාගේ ඇඟේ යක්ෂයා. ஹalleluya. நீங்க எத்தனை பேர் பிசாசோட கூட சேர்ந்து ஆராதிச்சு? කී දෙනෙක් යක්ෂයාත් එක්ක එකතු වෙලා නමස්කාර කරනවා. நாம பாட்டு பாடுறதுக்காக வேண்டி பரிசுத்தவன் கிடையாது. අපි ගීතකම් කියනවා කියලා අපි ஏன் நான் பிரசங்கம் பண்றதுக்காக வேண்டி நான் பரிசுத்தவன் கிடையாது. දේශනා කරනවා කියලා අපි ஐயோ பாஸ்டர் நல்லா பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். පාස්ටර් හොඳට කතා කරනවා කියලා ஆனா ඔයාලා ஆண்டவர் என்னுடைய பிரசங்கத்திலையும் எல்லாம் பிரசங்கத்திலையும் නම් දේවාංශයේ මගේ දේශනාවේ නෑ. அப்படி ஊழியம் செய்யறதை விட நான் பேசாம போய் தெருப்புக்கலாம். ඒව සේවය කරන එකට මම ටිකක් පාරාදු කරනවා. நாம் சபை என்று சொல்லும் பொழுது සභාවක් කියන්නේ கர்த்தர் நம்ம எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்? දේවාංශ අපි කොයි ස්ථානයේ எதற்காய் கர்த்தர் என்னை ரட்சித்தார்? මොකටද මම ගැලවුවා? எனக்கு கர்த்தர் எந்த வேலையை கொடுத்திருக்கிறார்? දේවාංශ මට මොන වැඩක් அந்த வேலையை நான் சரியா செய்வேன். ඒ රාජකාරිය මම හරියට කරනවා. அவ்வளவுதான். நல்லா வருஷம் பண்ணலாம். கர்த்தர் நல்ல தாளங்கள் கொடுத்திருக்கிறார். ஆனா போகும்போது எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிடும். அது கர்த்தர் விரும்புகிற காரியம் கிடையாது. நாம எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு என்று செய்யும். අපි මොනවා කරා දේවාංශ වෙනුවෙන් අපි இந்த කරනවා. இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் கொடுத்தது. මේ ස්ථානයේ සියලු දෙනා දේවාංශ දුන්නේ. பிரதர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நேற்று முந்தானா පෙරේද අක්කල් කොහොමද කරලා பஸ் சாமான் வாங்க போறேன். உங்களுக்கு ஃபேன் வேணுமா சேர்? පාස්ටර් බඩු ගන්න යන ෆෑන් වලද චෙයාර්ස් වලද சாய்ஸ் இஸ் யோர்ஸ். තීරණය වෙනවා. அப்ப நான் சொன்னேன் ரெண்டுமே வேணும். මම කිව්වා දෙකම ඕනේ. நான் எப்படியா அதான் சொல்றேன், நெட்டே நம்பலாம் கட்டே நம்ப கூடாது. அப்ப நான் சொன்னேன் ரெண்டுமே வேணும். මම කිව්වා දෙකම අවශ්‍යයි. நான் உங்களுக்கு எது முடியுமோ அதை வாங்க. ඔයාලට උනන්න පුළුවන් ඒක. அப்ப அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ඒකට சேர்னா யாராவது வந்தாங்கன்னா ஹயர் கூட பண்ணிக்கலாம். චෙයාර්ස් කියන්නේ කවුරු හරි හයර් ஆனா කරනවා. ஒரு சேர் வந்து இவ்வளவு ரூபாய் ඒක පුළුවන් රුපියල් 20. ஹயர் பண்ண முடியும். ஆனா ஃபேன் அப்படி கிடையாது. නමුත් ෆෑන් එකේ ஃபேன் ஹயருக்கு எடுத்தாலும் 5000 ரூபாய் கொடுக்கும். ෆෑන් එක හයර් කරලා රුපියල් அதே நேரத்தில் 1000 ஃபேன் வாங்கிக்கணும். அது பிறகு நம்ம பார்க்கலாம். ඒකට අපි ෆෑන් ගමු ඊට පස්සේ අපි බලමු. வேலை எனக்கு ஃபேன் வாங்கிக்கணும். ඒ ෆෑන් அப்ப ගන්න. இது அவங்க கொடுத்தாங்கன்றதுக்காக நான் ஏன் இஷ்டத்துக்காக யூஸ் பண்ண முடியாது. ඒගොල්ලෝ දුන්නා කියලා මට ඕනේ. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்தர் கொடு. මේ ස්ථානයේ තියෙන සියලු දේම දේවාංශ දුන්නේ. அதை நாங்கள் உத்தரவாதத்தோடு கூட நான் ඒක අපි හරියට පාවිච්චි කරනවා. நிறைய பேர் அப்படி நான் வருவீங்க அப்படியே போட்டு அப்படியே போய் ගෝවාය තමයි ඇවිල්ලා උන් දාලා යනවා. யார் போட்டா? කවුද දැන් தம்பி போட்டா. මල්ලි දැන් யார் போட்டா? කවුද දැන් கிரு போட்டா. කිරු දැන් யார் போட்டா? කවුද දැන් அவங்க போட்டா. මෙයා දැන් யார் போட்டா உனக்கு என்ன? කවුද දැන් මම இது කියවන්නේ யாருடைய வீடு? මේ කාගේ ஆண்டவர் சொல்லுது என்னுடைய வீடு. දේවාංශ කියන எல்லா මේ ஜனங்களுக்கும் ஜெபம். මේ හැම ජනතාවම ஒருத்தருமே இல்லைன்னு தெரிஞ்சா நான் ஓப்பன் பண்ணி போறது உனக்கு என்னாச்சு? කවුරුත් නැහැ කියලා දන්නා නම් ඔෆ් කරලා යන්න බැහැ. போட்டவனே வந்து ஓப்பன் பண்ணணும்னா ආපු කෙනාම ඒක ඔෆ් කරනවා. அதான் செத்து போயிடும். එයා මැරුණා. யார் வில்லிமான මේ බිල්ඩින් අයිති அவர் தான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. එයා තමයි මේ அந்த பத்தி என்னைக்கு இதை ஓப்பன் பண்றது? එයා ඇවිල්ලා කවුරුද මේක ඔෆ් කරන්නේ. அதே மாதிரி தான் நம்ம வீட்டு ඒ වගේම තමයි අපි ඒක. நாம வந்து போட்டு உள்ள போவோம். අපි දාලා ඇතුළට යනවා. அப்படியே வெளியில வருது. ඕම එළියට යනවා. கரண்ட் பில் கட்டுறது யாரு? බිල ගෙවන්නේ කවුද? அப்பா அம்மா கட்டு. අම්මයි තාත්තයි ගෙවන්නේ. காசு எனக்கு சும்மா வருது, வேலை வந்து சும்மா விடுறாங்க. සල්ලි නිකන් තමයි. தம்பி நீ வேலைக்கு வந்துட்டு தான் கொடுக்கும். මල්ලි වැඩට கொஞ்சம் உட்காந்து தூங்கிட்டு சாயந்தரம் 8 5 மணிக்கு போயிடும். அப்படி யாராவது சொல்றாங்க? சொல்லுங்க. කවුරුත් කියන්නේ නැහැ. நொண்டி நொண்டி வேலை செஞ்சு தான் இருக்கு. අමාරුවෙන් වැඩ කරලා තියෙනවා. அப்ப சில நேரங்கள்ல நம்ம சில காரியங்களை நான் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
බොහෝ වෙලා අපි දේවල් අමතක කරලා ජීවත් වෙනවා. வெளியில ஒரு பூனை ஒண்ணு செத்து போயிருச்சு. ඉතින් කුසෙක් මැරිලා හිටියා. எல்லாரும் பார்த்தோம். හැමෝම දැක්කා. நல்ல ஸ்மெல்லு, හොඳ සුවඳක්. அருமையா இருந்தது. හොඳට තිබ්බා. ஆனாலும் அது ஊடாய் கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ඒ තුලින් මට දේවවාස දෙයක් ඉගෙනුණා. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். හැම දෙයකම දේවවාස මට நாம் எத்தனை பேர் அப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? අපි කී දෙනෙක්ගෙන් ඉගෙන ගන්නවා. அதாவது அந்த பூனை எப்படியோ செத்துச்சு, யாரோ கொண்டு போட்டு போயிட்டான். ඒ කුසා මැරුණා කවුරු හරි එකෙක් ගාලා ගියා. இன்று அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. අද බොහෝමගේ ජීවිතයක් ඒ වගේ. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். හොඳට ජීවත් වෙනවා. ஆனா நம்முடைய வாழ்க்கை நாங்க அதாவது சரீர பிரகாரமாய் மறிக்கல, නමුත් ශරීරයෙන් අපි මැරුණේ. ஆவிக்குரிய பிரமாணமாய் நாங்கள் மறித்திருக்கிறோம். ආත්මික රීතියෙන් අපි මැරුණා. ஆனா மறிச்சதுக்கு யாருக்குமே தெரியாது. නමුත් මැරිච්ච එක කාටවත් දන්නේ නැහැ. உடனே சாகாத ஒரு ஜந்துன்னு சொன்னா பூனை தான். එකේ පාට මැරෙන්නේ ඉස්සරහට කුසනවා. சாதாரணமா மடிச்சாலும் சாகாது, නිකන් ගැවුවොත් මැරෙන්නේ නැහැ. மேல இருந்து தூக்கி போட்டாலும் சாகாது. උඩින් ඉඳලා විසික් කරත් මැරෙන්නේ නැහැ. அப்படின்னா திருப்பி எடுத்து போகும். அப்படிதான் பூனைக்கு சொல்லுவாங்க 7 உயிர் இருக்கு அப்படி. කුසල කියනවා ජීවත් அது අතක්. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, ஆனா சொல்றதை நான் கேட்டேன். ඒ කොයිතරම් නැද්ද කියලා මම அப்பேற்பட்டதான ஒரு பூனை இருந்தது பூனைக்கே தெரியுமா தெரியாது. ඒ වගේ කුසෙක් මැරිච්ච එක කුසලව දන්නවද? ஆனாலும் அந்த சரீரம் சில நாட்கள் அந்த இடத்துல இருந்தது. නමුත් ඒ ශරීරයේ දවස් කිහිපයක් ඒ ස්ථානයේ තිබ්බා. பார்த்தோம், අපි දැක්කා. ஒன்றும் நமக்கு அதனால புரியல, අපිට කිසි දෙයක් තේරුනේ நம்ம නැහැ. ஒன்றும் தெரியல. කාටවත් දන්නේ නැහැ. பூனை செத்து போச்சு. කුසෙක් මැරිලා. அவ்வளவுதான். එච්චරයි. ஐயோ செத்து போன பூனை இங்க போட்டிருக்காங்களே, அப்படி தூக்கி கொஞ்சம் அங்கிட்டு போட்டுருந்தோம்னு சொன்னா அது தூக்கியும் போட முடியும், அந்த நாற்றமும் வந்திருக்காது. මේ මැරිච්ච කුසල පොඩ්ඩක් අයින් කරලා දාමු කියලා දැනුණා ගන්නත් දෙන්නේ නැහැ, දාන්නත් පුළුවන්. அது நமக்கு அது நம்ம வேலை கிடையாது. ඒ අපේ වැඩ නෙමෙයි. அப்படின்னு நம்ம போயிட்டோம். ඒ වගේ ගියා. சரி, அது போடாதனால தப்பு கிடையாது. මේ දාපු නැති එක වැරදුනා. ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன், නමුත් මොනවද කියන්නේ? சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சபை ஜீவியத்திலே நாங்கள் மரித்திருக்கிறோம், සමහර අය ආත්මික ජීවිතය අපි මේකින් ஆனால் நாங்கள் மரித்தது நமக்கே தெரியாது. මැරිච්ච එක අපිටම දන්නේ නැහැ. ஆனா சர்ச்சுக்கு வரோம். නමුත් සභාවට යනවා. செத்த பூனையும் சர்ச் வாசல்ல தான் இருக்குது. මැරිච්ච කුසල සභාවේ ඉදී තමයි තියෙන්නේ. ஒண்ணுமே தெரியாது. මොකද දන්නේ නැහැ. கேட்ட சொன்னா வீட்டுல ஜெபம் பண்றேன், නමුත් කියනවා මම ගෙදර நான் යන්න. வீட்டுல வேதம் வாசிக்கிறேன். මම ගෙදර බයිබලෙ කියවනවා. எவ்வளவு நேரம் வாசிக்கிறேன்? කොච්චර වෙලා කියවනවා. ஜெபம் பண்ண நாங்க வேதம் வாசிக்கிறது எப்படி வருவோம்? අපි බයිබලෙ කියවන කොහොමද? பிரஷர் குக்கர்ல என்ன செய்ய வச்சுட்டு விசில போட்டு வரும். කුකර් එකේ මොනවා හරි දාලා එනවා. விசில் அடிச்சா சத்தம் கேட்கும் தானே, විසිල් එකේ සද්දය එනවා. போய்க்கலாம். යනවා. சர்ச்சுக்கு வந்து நாங்க போன அப்படியே வச்சுக்கிட்டு සභාවට ඇවිල්ලා ෆෝන් එකෙන් කියනවා. சில நேரம் ஃபோன் பண்ணி போனை சைலண்ட்ல வைப்ரேட்ல போட்டு பாக்கெட்ல வச்சுக்குவாங்க. සමහර අය ෆෝන් එක වයිබ්‍රේට් කරනවා. அப்பவும் தொட்டு பாருங்க. අල්ලලා බලනවා. அன்றகுமார் திசாநாயகருக்கு கால் பண்றாரு, அவர் நமக்கு கால் பண்ணுவார், அந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், அதனால வைப்ரேட்ல போட்டு ඒක අපි වයිබ්‍රේට් ஆளுக்கு வந்து போனை தூக்கி போட்டு எங்கேயா සභාවට ෆෝන් එක දාන්න. அந்த அளவுக்கு அந்த போன் ஆன்சர் பண்ணலன்னா கோடிக்கணக்கு லாஸ் ஆயிடும். කෝල් එක ආන්සර් කරේ නැත්නම් කෝඩි ගණනක් අපිට නැති වෙනවා. அதே போல பூனை செத்து நமக்கு தெரியாது. ඒ වගේ කුස මැරිච්ච එක අපි அந்த දන්නේ பூனை නැහැ. அதுக்கு பிறகு 2 நாளைக்கு பிறகு நாறுன்றது நாம யோசிக்கிறது கிடையாது. ඒ කුස දවස් දෙකකට පස්සේ ගඳ ගායි කියලා අපි හිතන්නේ. ஆனா அதே போலதான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது. ඒ වගේ තමයි බොහෝයිගේ ආත්මික ஆனா ජීවිතය. நாம வாழ்ந்தாலும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் மறித்து விட்டோம், சபை ஜீவியத்தில் நாங்கள் மறித்து விட்டோம் என்றது நமக்கு தெரியாது. ජීවත් වෙලත් අපි ආත්මික ජීවිතයේ මේ කියන්නේ කියලා අපිට දන්නේ නැහැ. ஆனால் நாத்து எடுக்கும் பொழுது தான் தெரியும். නමුත් ගඳ ගාදී තමයි තේරෙන්නේ. ஆனா நாத்து எடுக்கும் போது தெரியும், ගඳ ගාදී තේරෙන්නේ. நாற்றம் எடுத்து புழு வச்ச பிறகு நாராது தெரியுமா? ගඳ ගාලා පණු තිබ්බට පස්සේ ගඳ ගාන්නේ தெரியுமா தெரியாது? දන්නවද නැද්ද? முந்தா நாள்ல இருந்த நாத்தம் நேத்து இருந்தா පෙරේද තිබිච්ච ගඳ ඊයේ තිබ්බද? தெரிஞ்சா இல்லையா? තිබ්බද නැද්ද? முக்கு இருந்தா தான் தெரியும். නායක තිබුණා. நம்ம தான் மூக்கே கிடையாது. අපි නායක නැහැ. சிலருக்கு வந்து அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த நாத்தம் தெரியாது. කුණුවක් එකා ජීවත් වෙලා ඉන්නේ මම சில நேரம் நீங்க ஒரே பெர்ஃப்யூமை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க, එකම පර්ෆියුම් එක විතරම அந்த வாசம் உங்களுக்கு தெரியும். ඒ සුවඳ ஏன் சொல் அந்த வாசம் உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ඒ කියන්නේ ඒ සුවඳ උගලට அடிக்கும் போது முதல் நாள் 2 நாள் அடிக்கும் போது வாசம் அடிக்கும். පළවෙනි දවසේ දෙවෙනි மூணாவது நாள் දවසේ எவ்வளவு அடிச்சாலும் வாசமே வருது இல்ல, வாசமே வருது இல்லன்னு யோசிப்பீங்க. තුන්වෙනி දවසේ ගාදී அது இருக்கிற வாசம் இருக்கிறதா செய்தா அந்த வாசம் உங்களுக்கு புரியுது இல்ல, ஏன்னா உங்க மைண்ட்ல அந்த வாசம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ඒ සුවඳ දිනේ මම ඔයගොල්ලන්ට ඒක දෙන්නේ නැහැ. ඔයගොල්ලන්ට ඒක அப்ப அதே போலதான்
ඒ වගේම තමයි. சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட புருஷர் நாம உற்சாகமா ஊழியங்களை செய்வோம். ගැලවීම ලැබිච්ච අලුතෙන් අපි හොඳට සේවය කරනවා. ஜெபத்துக்கு வருவோம், அதுக்கு வருவோம், எல்லாம் வருவோம். හැමදාම කරනවා. நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மங்கி போயிடும். දවස් යන යන ඕන අඩු වෙනවා. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ඒකයි අපි ආත්මික ජීවිතය. ஆனால் நம்முடைய தலை எப்பவுமே ஒன்று போலதான். නමුත් අපේ හිස එක විදිහටම ஆனால் சரீரங்கள் අපේ ශරීරය பலகீனம். 40 வயசுக்கு பிறகு எல்லாருமே டெஸ்ட் எடுக்கணும்பாங்க. අවුරුදු 40 කට පස්සේ අනුමත ஏன் வருத்தப்படுறோம்? කියනවා. වෙඩේ කියලා. உண்மை. ඇත්ත. இந்த வயசுக்கு ஏற்ற பலகீனங்கள் உண்டு. ඒ වයසෙන් කියනවා බෙදගෙන තියෙනවා. ஆனால் அந்த பலகீனங்கள் பொறுப்படுது. නමුත් ඒ நாம் எப்படி தேவனை ஆராதித்தோமோ சபையிலே கர்த்தர் என்னை எதற்காக வைத்திருக்கிறார் அதை நான் செய்ய வைக்கிறேன். අපි කොහොම නමස්කාර කරලා දෙවියන් වහන්සේ කොහොමද අපි තිබ්බද ඒ විදිහටම ඉන්නවා. யாரும் இங்க சொல்ல முடியாது நான் கால் வலி அதனால எனக்கு மேலே ஏற முடியாது. කාටවත් මේ සාරේ කියන්නේ මට කකුල අමාරුයි උඩ නගින්න බෑ කියලා. கால் உடைஞ்சிருந்த பொழுது நான் மேலே வந்தேன். කකුල කැඩිලා තියෙද්දිත් මම උඩ ආවා. ஒரே ஒரு வாரம் மட்டும் நான் வரேன். එකම එක සතියක් මම ආවේ. புரியுதா? ஒரே ஒரு வாரம் மட்டும் நான் வரேன். එකම එක සතියක් මම ආවේ. அதுக்கு ஒரு அத்தனை நாட்கள் நான் சபையில் இருக்கேன். ඔය හැම සතියක්ම මම සභාවේ හිටියා. சாக்கு போக்கு சொல்றது நான் கிடையாது. අපිට දේවල් කියන්න මේ ස්ථානේ නැහැ. ஏனென்று சொன்னால் சபை கத்துகிறேன். ඒක සභාව දෙවියන් වහන්සේ. சபையின் அவயவங்கள் ஆண்டவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நாங்கள் இருக்கோம். දෙවියන් වහන්සේගේ ශාරීරික කොටස් හැටියට අපි ඉන්නවා. சொல்லுமே இதுல யாராவது ஒரு ஆள் நம்ம சபையில நீங்க வரல. කලබලේ එක ரொம்ப பேர் வரல. ගොඩක් ஒரு ஏரியாவே வரல. ඒ ස්ථානේම ආවේ. ஆனால் නමුත් அவர்கள் நான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ ශාරීරික நான் ஒரு அவயவமா இருக்கிறேன் என்று அவர்கள் உணர்ந்திருப்பார்களானால் කොටසක් කියලා ඒගොල්ලෝ දැනගෙන என் ஆண்டோட வேதம் சொல்லுகிற பிரகாரம் දෙවියන් වහන්සේ වශයෙන් කියන சபை கூடுதலை மற்றவர்கள் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி සභාවේ රැස්වීම අනිත් අය අතරිනවා எங்க போறதுனாலும் சபை வந்து කොහේ ගියත් සභාවට ඇවිල්ලා இன்னைக்கு குடும்பமா நீங்க நாவலடிக்கு போக வேண்டிய நாள் අද අකල්න පවුල් පිටින් නාවල් පිටින් சபை வந்துட்டு போறோம். සභාවට ඇවිල්ලා යනවා. காலையில் போயிருந்தாங்க උදේම යන්න තිබ්බා. சொன்னா காலையே போனா ட்ராபிக்லாம் போய் சார் උදේම ඉන්න ට්‍රැෆික් නැතුව යන්න කිව්වා. அதுலயே நம்ம பிள்ளைங்க ඒකෙන් අපි දරුවෝ தூக்கிட்டே போலாம். ඉදාගෙන යන්න පුළුවන්. என்ன சுயநலம். அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க, நாம தூக்கிட்டு இருக்கோம். அதான் நேற்று போகும்போது சொல்லிட்டு அப்போட பேசிக்கிட்டே போங்க அப்படின்னு 2 நாள் தூக்கம் முடிச்சு வந்து மனுஷன் சர்ச்சுக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணுவோம் பேசிட்டு போவோம். තවත් එකක් නිදාගන්න සභාවට නමස්කාර කරලා අපි කතා කරගෙන அப்ப இந்த கூடங்களை இன்னும் சொல்லலையா? මේ පූසාගෙන அப்ப நாம் இதை புடு வச்ச பிறகு அது நாராது. කණු තිබ්බට පස්සේ ඒක ගඳ ගන්නේ නැහැ. அது போலதான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ඒ වගේම ගෝවාගේ ආත්මික ජීවිතය ஆரம்பத்துல கொஞ்சம் நான் சர்ச்சுக்கு போகல ஊழியம் செய்யல நம்ம அப்படின்னு கொஞ்சம் மனசுல குத்தம். පටන් ගන්නේ අපි දේවස්ථානයේ ගියේ නැහැ සේවය ஆனா அதுக்கு பிறகு போன என்ன போட்டி ඊට පස්සේ ගියොත් මොනවද කියන නැත්නම් ஏன் காட்டுல நானே ராஜா நானே மந்திரி මගේ කැලේ මමයි රජා. இருந்து போ தப்பே கிடையாது. කිසි වැරද්දක් නැහැ. ஆனா கடைசியில நாமனை ஊத்தி நெருப்பு வைப்பாங்க பாரு. නමුත් අන්තිමට භූමිය දාලා කිලිකියයි. மொத்த புழு ஒன்னா செத்து හැම කණුවෙක් එක පාට அப்ப මැරෙනවා. வாய்ப்பே கிடையாது. ඒ වෙලාවේ කිසි அப்ப අවස්ථාවක් எரியுது குத்துது படையதுனால அது வந்து யாரும் ஆற்றுறது தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ඒ වෙලාවේ පිච්චෙනවා කියලා කිව්වොත් කවුරුත් වෙන්නේ இது போலதான் நம்முடைய சபை வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. මේ වගේ තමයි අපේ සභාවේ ආත්මික ජීවිතය. ஆரம்ப நாட்கள் வைட் போட்டு வருது, පටන් ගන්නේ සුදු වැලුම් தலையில දාලා முக்காடு போடுறது, ඔළුව ஒழுங்காக වාගෙන அதுக்கு பிறகு வந்து கையை கூப்பி ஜெபம் பண்றது, ඊට පස්සේ ආත්ම வந்து රැඳගෙන பாஸ்டருக்கு தலையை கொடுத்து பேன் பாத்துக்கு போறது. පාස්ටර්ගේ ඔළුව දීලා යනවා. பாஸ்டருக்கு ஒழுங்கியா இதெல்லாம் செய்வோம். මේ ඔක්කොම කරනවා. நாளடைவில் நாம என்ன ஆகுது? දවස් යන්න යන්න මොනවද වෙන්නේ? எதுக்கு ඔබට යන්නේ. அவர்கிட்ட இருக்க ஆண்டவர் நம்ம ஆண்டவர். එයා ගාව ඉන්න දෙවියන් තමයි. இன்னைக்கு அவர் சொன்னா அவர் ஏன் ஆண்டவர் வேற ஆண்டவர் வேற. මම කවදායි කිව්වද මගේ දෙවියන් කෙනෙක් ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன்? මම මොනවද කියන්නේ? ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய அந்த குறைவை நான் சொல்றேன். ආත්මික ජීවිතයේ තියෙන අඩුපාඩු නම් කියන්නේ. அன்னைக்கு யார் என்னோட ஜோஷம் வந்தார். එදා මල්ලි ආවා. ஒரு ஊழியக்காரன் ஃபோன் பண்ணார். සේවකයෙක් කෝල් කරා. அவர் நான் திருப்பி நான் எடுத்தேன். එයාට මම ආයෙ ගත්තා. எடுத்த பொழுது சொன்னாரு, ගත්තේ එයා කිව්වා அது வெளியே இருக்கிறீங்க, බුද එළියේ ඉන්නේ. சரி அப்புறம் பேசுங்க நான் ஜோம். හරි පස්සේ කතා කරා. எனக்கும் ஜோம் நாள் இருக்கு.
මට ධ්‍යාන කරන්න කෙනෙක් ඉන්නවා. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்றீங்க. நன்றி. ඔයගොල්ලෝ ඔක්කොම මට ආරාධනා அது කරනවා. ஒரு கடமை. ඒක ඔයගොල්ලෝගේ அதில் நானும் சொல்லி எனக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு எனக்கும் இருக்கிறார். මම ගණන් දෙන්නත් කෙනෙක් ඉන්නවා. நான் ஊழியக்காரன் ஏன் சபை சொல்லி ஏன் இஷ்டத்துக்கு ஓட முடியாது. මම සේවකයා මේ මගේ සභාවේ මම ඕනේ විදිහට நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். නවත් ගණන් දෙන්න ඕනේ. ஏன் என்று சொன்னால் என் தலைக்கு நான் தான் கணக்கு ஒப்புவிக்கிறேன். ඒක මගේ ඉස්සර මමයි ගණන් දෙන්න ඕනේ. அப்ப சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்திலே நாம் இருக்க வேண்டியவர்கள். සභාවේ අපිට දුන්නා ස්ථානය අපි ඉන්නවා. 1 கொரிந்தியருடைய புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். ඒක කොරින්ති අපි 12வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 12 වෙනි පොතේ අපි කියවන්නේ துரோசினி அதே பரீட்சையை துரோசினி பதையினார். எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாய் இருக்கிறது போல அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சரீரம் ஒன்றுதான், ශරීරය එකයි. ஆனா அவயவங்கள் නව ශරීරය அநேகம் இருக்கிறது. ගොඩක් තියෙනවා. அப்ப அநேக அவயவங்கள் சேர்ந்துதான் ஒரு சரீரம். මේ හැම එකක්ම එකතු වුණාම තමයි ඒ ශරීරය. ஆனா நமக்கு தெரியுது 2 கை, නමුත් අපිට පේන 2 கால், කකුල් දෙක, 2 காது, කන් දෙකයි, ஒரு மூக்கு, එක නාය, 2 கண், ඇස් දෙකක්. இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. මෙච්චරයි අපි දන්නේ. ஆனால் இந்த ஒரு கைக்குள்ள මේ එක අතේ තියෙනවා. எத்தனை ஷேப்ஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? සෙල්ස් කීයක් எத்தனை තියෙනවද? கலர்கள் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ඇතුලේ මොනවද කීයක් තියෙනවද කියලා දන්නවද? எத்தனை பேர் தெரியும்? කී දෙනෙක් දන්නවද? டாக்டர் சொல்றாங்க. ડોક્ટરලාට දන්නේ නැහැ. எத்தனை கலங்கள் டெய்லி சாகுது, எத்தனை கலங்கள் புதுசா உருவாகுது யாருக்கு தெரியும்? ඇතුලේ තියෙනවා කීයක් මැරෙනවද කියලා. சில டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க ஒயிட் ஷெல்ஸ் கூட ரெட் ஷெல்ஸ் பரவு, அதனால உனக்கு அப்படியாவது இப்படியாவது அதை சாப்பிடணும் இது சாப்பிடணும். ડોક્ટર කියන මේක අඩුයි අනිත් එක වැඩි කියලා මේව කන්න කියලා කියනවා. அப்ப நம்ம சரீரத்தின் அவயவங்கள் நாம் எல்லாரும் අපි ශරීරයේ කොටස් අපි அப்ப ஒவ்வொருத்தரும் முக்கியம். හැමෝම වැදගත්. ஒவ்வொருத்தரும் හැමෝම වැදගත්. இங்க அவங்க இல்ல මේ වන්දනය அப்படின்றதுக்காக வேண்டி அவங்களுக்காக நாங்க சொல்லிக்காம இருக்கோம். ඒ කියලා ඒගොල්ලන්ට යාත්‍රා කරන්න නැතුව அதாவது ஒரு தரம் 2 தரம் 3 தரம் வந்து ஒரு மாசம் 2 மாசம் நம்மளோட ஆராதிக்கிறாங்கன்னா அப்ப நம்முடைய சரீரத்தின் அவயவம். මාසයක් මාස දෙකක් අපිත් එක්ක නමස්කාර කරනවා. ඒගොල්ලෝ අපේ அப்ப ශරීරයේ நம்ம அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். කොටසක්. ඉතින් ඒගොල්ලෝ அவர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும். ඒගොල්ලෝ කියන හොයලා බලන්න ඕනේ. இன்னைக்கு அநேகருடைய சரீரம் அவயவங்கள் எப்படி இருக்குன்னா අද පුරාගේ ශරීරයේ කොහොමද තියෙන්නේ? ஆர்டிபிஷியல் நெயில் பார்த்துருக்கீங்க, நகமே இருக்காது. නියමුරු නැහැ. எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகும்போது வாங்கி ஒட்டிடுவாங்க. ඔයාලේ කසාදේ කරනවා නම් අලවාගෙන යනවා. போயிட்டு அதை வச்சு சுருக்கி காட்டுவாங்க. இந்த போற நேரம் வச்சுருங்க. அந்த நேரம் இங்கே செல்ல ඒ නියමුරු මේ ස්ථානේ හරියන්නේ නැහැ. அது ஒட்டி வச்சு. ඒ අලවා තියෙනවා. ஆனால் இந்த இடத்துல நெகம். නමුත් මේ ස්ථානේ නියමුරුත් කරනවා. அப்ப இது கர்த்தருடைய சரி. මේ දිවමාසයේ ශරීරය. ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டியதான அந்த ஸ்தானத்தை நாம் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறோம். හැමෝටම දෙන්න ඕන ස්ථානය 14வது வசனம் சொல்லி 1 கொரிந்தியர் 12:14 சொல்லுகிறது, 14 වෙනි වසනේ. சரீரமும் ஒரே அவயவமாய் இல்லாமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. தேவன் 18வது வசனம், தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அப்ப சரீரத்தில் அவயவங்கள் வைத்திருக்கிறது யாரு? ශරීරයේ කොටස් කියලා கர்த்தர் வைத்திருக்கிறது. දිවමාසයේ තිබ්බේ. அப்ப இந்த சரீரத்தில் அவயவங்கள் எல்லாம் நாம் வச்சது கிடையாது. ශරීරයේ කොටස් අපි නෙමෙයි තිබ්බේ. அப்ப இந்த வச்ச அவயவங்களை யார் பாதுகாத்துக்கணும்? තිබ්බව කොටස් කවුද බලා ගන්නවද? யார் பாதுகாக்கணும்? ஆண்டவர் வச்ச அந்த அவயவங்களை நீ மாத்திட்டு இருக்கலாம். දිවමාසයේ තිබ්බව ශරීරයේ කොටස් වෙනස් කරනවා. மூக்கு சப்பையா இருக்கு, பெரிய மூக்கு வைக்கிறாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி. නාය පොඩි කියලා නාය ලොකු කරනවා. இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாங்க. யாரும் அப்படிதான். මේවයි තියෙන්නේ කියලා දිවමාසයේ තිබ්බම මේකේ වෙනස් කරන්න ඕනේ නැහැ. மூக்கு நீட்டமா இருக்குன்னு சொன்னி ஏதாவது சாதிக்க முடியும்? නාය ලොකුයි කියලා මොනවාරි ஒன்றும் කරන්න சாதிக்க போறது. මොකද அதனால இருக்கிறதாக இருக்கும். නම් තියෙන විදිහටම තියනවා. 20வது வசனம், அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சொல்லலாம் அப்படி? நீ எனக்கு தேவையில்லை. නැවත ඕනේ නැහැ. எல்லாருக்கும் හැමෝම අවශ්‍යයි.
அதாவது இந்த சபையிலே මේ සභාවේ யாரெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ කවුරු இப்ப நாம் எல்லாரும் අපි සියල්ල ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் මේ මානසික ශරීරයේ කොටස් அப்ப நாம் எல்லாரும் අපි හැමෝම අවශ්‍යයි. හැමෝම ඕනේ. இன்னைக்கு நாம சொன்னது அது தங்காய். අද අපිට කියන්න පුළුවන් මේ ළමයා තමයි. ஆனா නමුත් நாளைக்கு கர்த்தர் அந்த பிள்ளையை எப்படி பயன்படுத்துவாங்க யாருக்கும் தெரியாது. ඒක ඒ ළමයා දේවනාච කොහොමද පාවිච්චි කරන්නේ? ஆனால் பெற்றோராகிய நம்முடைய கடமை, නමුත් දෙමව්පියන් வளர்ந்தோராகிய நம்முடைய கடமை ලොකු වෙච්ච අය அந்த අපි பிள்ளைய ஓடும்போது கூப்பிட்டு உட்கார வேண்டும். ඒ ළමයා දුවද්දී ඉඳගන්න කියනවා. ஓடி தானே அப்படின்னா பெருசாக்கி ஓடி போயிடும். ලොකු වෙලා දුවයි. ஏசெல்லாம் இது ஆண்டோடைய வீடு. මේ දේවනාච නිවසේ. நம்ம வீட்டுல இருக்கும்போது நாம அந்த பிள்ளை போய் சீனி போத்தல் எடுக்கிறத மாவு டப்பா எடுக்கிறத நாங்க அலோவ் பண்ணுவோமா? අපි ගෙදර ඉන්නේ සීනි බෝතලේ ගත් පිළි බෝතලේ ගත්දී ළමයාට අපි ඊට දෙනවා. சொல்லுங்க. யார் யார் பிள்ளைய நாங்க அலோவ் பண்ணுவோம்? ගාගේ ළමයාට අපි ඊට ஆனா දෙනවා. இங்க வந்து அந்த பிள்ளை என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்கிறோம். මේ ස්ථානයේ ළමයා මොනවා කරත් අපි ගණන් ගන්නවා. அது சரி. ඒක හරියට. அங்க பண்ணக்கூடாது, இங்கேயும் பண்ணக்கூடாது. ඒ ස්ථානයේ කරන්න ඕනට මේ ස්ථානයේ කරන්න ඕනේ. சின்ன பிள்ளை පොඩි ළමයෙක් වෙන්න. 5 வயசுக்குள்ள அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் நாங்க வளர்க்கிறோமோ அதுதான் பிள்ளை பெருசாகி. මේ ළමයා අවුරුදු 5කට කලින් අපි කොහොම හදනවද ඒ ළමයා තමයි. அதாவது இந்த ஆரம்ப நாட்களில் சபை வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்க போகுது அதான் பின்னாடி. මේ මුල් කාලේ මේ අපි සභා ජීවිතේ කොහොමද? நீ எப்படி வா எப்படி போன்னு சொன்னா அது சபை கிடையாது, அது நீ காணிவெளி தான். කොහොමරි යන්නේ කියලා සභාවේ කියනද කාර්යවලදී තමයි. ஃபீஸ்டுக்கு போகும்போது போய்க்கலாம். ටීච් එකට යද්දී අපි சபைக்கு முடியாது. සභාවේ නෑ. அப்ப இந்த சபைக்கு என்று சொல்லி ஒழுங்கு சில வழிமுறைகள். සභාවට කියලා හරි அப்ப நம்ம எல்லாருமே நமக்கு தேவை. අපි සියල්ල அவ்வளவு பேரையும் நம்ம சரியான விதத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்திலே வேதம் எதிர்பார்க்கிற விதத்திலே நாங்கள் உருவாக்க வேண்டும். මේ සියල්ලම දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන විදිහට அப்படி இல்லைன்னா வளர்ந்த உங்கள்ட்ட ஆண்டோட கேட்போம். එවනතර ලොකු වෙච්ච අය ඔය ඕගොල්ලෝ ஏன் ஒரு கூட்ட ஜனத்தோட போயிட்டு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குறோம்? අයින් සේවක එක්ක ගිහිල්ලා අපි බෞද්ධිස්ම වෙනවා. ஏன்? අයි அவங்க நமக்கு சாட்சி. ඒගොල්ලෝ අපිට සාක්ෂියක්. போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க நமக்கு சாட்சி. මේ බෞද්ධිස්ම ගත්ත කියන நாங்கள் தவறாய் ஒரு காரியம் நாங்கள் செய்யும் பொழுது වැරදි දෙයක් அதை කරා பார்த்து நாம வந்து சொல்றோம். ඒක බලලා අපි කියන්න ඕනේ. ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு அநேக பேர் வந்து ஸ்வீட் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ජනනි වල ගොඩක් අය ටිකට් ගන්නවා. அந்த ஆளை அப்பாயின்மெண்ட் வச்சிருக்காங்க, சபையில கூப்பிடுறாங்க. ඒ කෙනා සභාවේ වැඩි හිටියෙක් වගේ සේනාවක්. නියම කරනවා. செய்யலாமா செய்யக்கூடாது? කරන්න පුළුවන් නේද? அவள் வாசனாவனே கிடைச்ச தசோபாவும் சர்ச்சுக்கு தானே வரும். ලැබුණා දසින් ගොඩක් தசோபாவும் பேலன்ஸாக நீயும் வேணும். දසින් ගොඩක් සුත්තේම ඔයත් දෙනවා. அப்படி வந்த பணம் கர்த்தருக்கு தந்துருப்பான். ඒ මාර්ගසාලි දේවනාසේ පිළිකුල්. நமக்கு வாழ வேண்டிய வழியிலே வாழ்ந்து செய்ய வேண்டிய வேலையை செய்து அதன் மூலமாய் வருகிறதை நாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். අපි ජීවත් වෙන්න ඕන විදිහට ජීවත් වෙලා ඒකින් එළියට තමයි දේවනාසේ ඉඳලා. அப்ப வேறுபட்ட நம்ம ஒழுங்குகள் எது அதுக்காக தான் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது. அது கூட இந்த பிள்ளைகள் ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? பிள்ளையை நாங்கள் சின்னதிலேயே நாங்கள் வளர்க்கணும். ඒ වගේ මේ දරුවන් මොනවාරි වැරද්දක් කරලා අපි පොඩි කාලේ නම් හරි ஐயோ அந்த பிள்ளையை திட்டுனா சிஸ்டர் கங்கா என்ன நினைப்பாங்களோ? ඒ ළමයින්ට ගන්නොත් ඇන්ටි මොනවාරි නේද? அந்த பிள்ளைக்கு நாம அம்மாடி கேட்டுக்கோங்க அப்படியா நம்ம சொல்றோம்? ඒවල අපි කියන්නේ செய்யாத කරන්නේ கரண்ட கையை விடாத. எல்லாம் இங்க பிளக் கீழே இருக்கனால கையை விடுறத பார்த்துட்டு இருக்காம நமக்கு කරන්ට් එක අතනන්නේ බලගෙන ඉන්න පුළුවන්. அவங்க தானே அவங்க பிள்ளை படம் இருந்தா அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க ஆராதிக்கிறாங்க, நான் ஏன் பார்க்கணும்? ළමයා කියනවා ධ්‍යානෙ බලාගෙන යන නමස්කාර அப்ப நீயும் ஆராதிச்சேன்னா அந்த பிள்ளை ஒன்ன வந்து சொல்லிட்டு இருக்காரு. ඔයත් නමස්කාර කරන්නේ. நீ ஆராதிக்கிற, அதனால அந்த பிள்ளை அம்மா ஆராதிக்கிற அம்மா விட்டுட்டு ஆராதிக்காத ஒன்ன வந்து நீ பேய் மாதிரி இருக்க, அதனால ஒன்ன சொல்லுது. ඔයා නමස්කාර කරන්නේ නැහැ. ඒ නිසා නමස්කාර කරනවම ඒකයි වෙනස. எல்லாருமே ஆராய்ச்சி அந்த பிள்ளை பக்கத்துல எல்லாருமே இப்படி இருந்தாங்களே சார் நாமளும் இருக்கோம். හැමෝම නමස්කාර කරොත් ඔක්කොම මේ වෙන්නේ අපි මේ කියන්නේ. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. මේවා අපි කරන්න ඕන දේවල්. எதற்காய் கர்த்தர் நம்மை ரட்சித்தாரோ, මොකටද දෙවියන් எதற்காய் கர்த்தர் நம்மை சபையில் சேர்த்து මොකටද வைத்திருக்கிறாரோ, දෙවියන් අපි சபையில் ஒவ்வொருவரும் முக்கியம். සභාවේ හැමෝම ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கடன்பட்டிருக்கிறோம். හැමෝම
අපගේ ආත්මික ජීවිතේම අපි ණය වෙලා ஏன் சொன்ன எல்லாரும் ஒரே சரீரம். ඒක හැමෝම එකම ஒரு சரீரம் ஒரு அவயவம் கெட்டு போச்சுன்னா அது முழு சரீரமும் கெட்டு போகும். ශරීරයේ එක කොටසක් නැතිවෙනවා ශරීරයේ වෙනස් சிலர் வந்து கூடி கூடி பேசிட்டு இருப்பாங்க. සමහර අය එකතු වෙලා කතා சிலர் இங்க உள்ளது அங்க அங்க உள்ளது அங்க அப்படியே சொல்லிட்டு திரிவாங்க. සමහර අය අර කතාවක් හැම කෙනාම இதெல்லாம் சரீரத்தில் இருக்கு. මේවා ශරීරයේ තියෙනවා இதெல்லாம் சரீரத்தை கெடுத்து මේවා ශරීරයෙන් නාස්ති කරනවා அதுக்கு பிறகு அது கொடை வச்சு அதுக்கு பிறகு காலை வெட்டி ඊට පස්සේ ඒක ගෙඩිය දාලා ஆரம்பத்துல வரும் பொழுதே ஏதாவது கொடுத்து திருத்தி. පටන් ගැනීම ඒක පටන් ගැනීම ඒ කාලේ சரி 24 வருஷம் சொல்லுங்க. 23 වෙනි மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தையும் கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. லட்சணம் இல்லாதவைகளுக்கு தான் அலங்கரிப்பு தேவை. ලස්සන නැති අයට තමයි අලංකාරය වෙන්නේ. நம்ம எல்லாரும் லட்சணமா இல்லாத අපි ඔක්කොම ලස්සන இப்போ තියෙනවා. நமக்கு அலங்கரிப்பு தேவை. අපිට අලංකාරය ඕනේ. ஆவிக்குரிய அலங்கரிப்பு தேவை. ආත්මික අලංකාරය சரீரபரமான அலங்கரிப்பு தேவை. ශාරීරික අලංකාරයට අවශ්‍ය වෙනවා. நேற்று போயிட்டு ஷாப்பிங் பண்ணிருக்கலாம். ඊයේ ගිහිල්ලා කඩේ ගිහින් ஏதோ வாங்கிட்டு வந்தான் போறது. මොනවද අලංකාරය? நான் சொன்ன தொங்க வச்சுட்டு வந்து ஒருத்தர் ஊழியம் பண்றது இல்லை. මම කියව දාගෙන ඉන්න එකෙක්ව සේවය කරන්නේ. தொங்குறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிள்ளைக்கு போறாங்க. கர்த்தரை நாங்கள் அழகாய் ஆராதிக்க வேண்டும். අවුරුද්දකට ළමයි යනවා විදියට. ஆனால் அந்த அலங்கரிப்பு அலங்கோலமாக இருக்கு. නමුත් ඒ අලංකාරය හරියට ஏன்னா நம்ம எல்லாரும் பார்க்கணும். ඒක අපි හැමෝම ஏன்னா நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறது, கர்த்தர் நம்மிட வாசம் பண்ணுகிறது உலகம் பார்க்கிறது. අපි දේවාංශිත් එක්ක ඉන්නේ දේවාංශ අපිත් එක්ක ඉන්නේ ඒක ලෝකයේ අය බලනවා. அதுக்கு தான் சபை. ඒක නෑ සභාව. சபைக்குள்ளே உலகம் வரக்கூடாது. සභාව ඇතුළේ ලෝකයේ நாம் இன்னொரு சபையில போய் பார்த்துட்டு சொல்றதுன்னா உலகமே உள்ள வந்துருச்சு. අපි තව සභාවකට ගිහිල්ලා කියන ලෝකයේ அதே நாம செய்ய முடியும். ඒකම අපිට කරන්න පුළුවන්. அதை நாம குற்றப்படுத்துறது நான் முதலாவது நாம சரியா. ඒක අපි වැරදි කියනවා නම් අපි හරියට ඉන්නවා. எனவே அலங்காரம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் அலங்கரிப்பு உள்ளவர்களாக இருப்போம். අපි ආත්මික ජීවිතයේ අලංකාරයත් එක්ක ඉන්නවා. நமக்கு அலங்கரிப்பு தேவை. අපිට අවශ්‍ය நம்மளை யாரும் திருத்த வேண்டிய அவசியம் අපි கிடையாது. කවුරුත් හරි රස්සනවා. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் මේක වශයෙන් කියන கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரகாரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். දේවාංශ බලාපොරොත්තු වෙන විදිහම ජීවත්. சரீரத்திலே 25வது வசனம், சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? දේවාංශ උදාහරණ කරලා තියෙනවා. நம்ம எல்லாருமே அவயவம். අපි හැමෝම ஒரு ශරීරයේ ஆள் ஒன்று இல்லை. හැමෝම එක නෙමෙයි. நேற்று சவரை போயிட்டு எல்லாரும் சிலருக்கு சில ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ඒ ඇන්ටි එක සමහරකට හඳුන්වනවා. எது செய்யணும்? මොනවද කරන්නේ? எதுக்கு செய்யணும்? මොකටද කරන්නේ? அவங்களுக்கு காசு இருக்கிறாங்க. ඒ සල්ලි තියෙන නිසා. காசு எல்லாருக்கும் இல்லை. සල්ලි හැමෝම අවශ්‍යයි. ஆனால் ஏன் வாங்கி கொடுத்தாங்க? මොකද අය අරසන. எல்லாரும் நல்லா இருக்கும் போது புருஷத்துக்கு போது அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா හැමෝම අලුතෙන් හඳුන්වාගෙන ඒක නිකන් නෝනද. ஏன் நம்ம எல்லாரும் அவயவம். අපි හැමෝම දේවාංශ எல்லா அவயவங்களும் ஒன்று போல கலந்துருக்கும். හැම කොටසක්ම එක විදියට ගන්න. எல்லா அவயவங்களும் ஒன்று போல கற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. හැම කොටසක්ම දේවාංශයේ ඒක இந்த சின்ன காரியத்தை கத்தர் அவர் கனப்படுது. මේ පොඩි දේ දේවාංශي ගන්න කරනවා. நேற்று கூட்டிட்டு போவாங்க இதெல்லாம் அவர் செய்வான்னு சொன்னா நமக்கு தெரியாது. ඊයේ එක්කන් මේ දේවතරයි කියලා අපි දන්නේ. ஆனால் கர்த்தர் அந்த காரியங்களை இந்த வசனத்தை பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கிறார். නම් මේ වචනේ කියන්න ඕනේ කියලා දේවාංශ. அதனால அதை நான் உதாரணமாய் நான் நினைக்கிறேன். ඒ සමග මේ උදාහරණයක් විදියට කියනවා. நாம 2 மணி நேரம் தானே சர்ச்சில் වැඩ இருக்கிறோம். දෙකයි සභාවේ. அப்ப எதுக்கு சர்ச்சுக்கு ஃபேன்? මොකටද සභාවට அப்படி යන්නේ? சொன்னா நினைச்சிருக்கோம். මේ කියලා எவ்வளவு தேவைப்படுது? අවශ්‍යතාව ගොඩක් எதுக்கு තියෙනවා. வாங்கி கொடுக்கணும்? මොකටද කරන්නේ? ஆலயத்தை விசாரிக்கணும். සභාව වල බලන්න. இந்த ஆலயம் அழகா இருந்துச்சு அவங்க வீடாக මේ සභාව ලස්සන அதான் தாவீது சொல்லுகிறார். ඒකයි දාවිත් ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இப்படி வனாந்தரத்தில் அங்கே இங்கே இருக்கும் பொழுது நான் வச்சு போகப்பட்ட வீட்டை எப்படி இருக்கும்? දේවාංශයේ කිවිසුම් පෙට්ටියේ කාන්තාරයේ මන්දිරයක් පොදගේ அப்படி நினைத்த அந்த நினைப்பு அவனை ராஜாவாய் மாற்றி. ඒව හිතපු ඒ සිතුවිල්ල එයාව රජෙක් හැටියට ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் දේවාංශයේ සභාව ගැන භක්තිය அவனை ராஜ அரண்மனையிலே கொண்டு போய் රාජමාලිගාවට එක්කන அப்ப கர்த்தர் என்னையும் நம்மையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாங்கள் கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய சபையும் குறித்து நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக. දේවාංශ අපි ගරු කරලා ආශිර්වාද කරන්න ඕන අපි සභාව நாம் எல்லாருமே சபை ஒரு சரீரத்தின் அவயவம். අපි හැමෝම ශරීරයේ කොටස්
அதனால எல்லா எல்லா அவயவங்களும் கனப்படுத்தப்பட வேண்டும். හැම කොටසක්ම ගරු කරනවා. இவங்க அப்படி அவங்க அப்படி பாகுபடைங்க. මෙයා මේ විදිහට වෙනස්. அதனால ஆண்டவர் சொல்றார், ඒකේ දෙවියන් වහන්සේ කියන්නේ நகை போட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு முன்னுக்கு உட்கார வைக்காத, ஒண்ணுமே இல்லாதவங்க பின்னாலே வைக்க. ரத்தன කියන ඉස්සර දාන්නේ නැති අය இது கர்த்தருடைய මේ දෙවියන් වහන්සේ கர்த்தரை ஆராதிக்கிறது. දෙවියන් වහන්සේ නමස්කාර நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜாதிராஜா. අපි නමස්කාර කරන එක රාජා. அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். ඒ සර්වබලධාරී දෙවියන්. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது හැම දෙයක්ම මගේ. அப்படின்னு சொன்ன தேவனை தான் ඒ நான் වගේ දෙවියන් වහන්සේ. அப்ப இன்னைக்கு இப்போ நகை போட்டுட்டு வந்திருக்காங்க, முன்னுக்கு உட்கார வச்சிருக்கலாம். අද මාළයක් දාපු එකන ඉස්සර ඉඳවන්න පුළුවන්. நாளைக்கே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சா நீ என்ன பண்ணுவ? හෙට යාව අනිත් එක ආශිර්වාද ලෝකයා கூப்பிட முடியுமா? අඳගන්න පුළුවන් ඉස්සරහට. அந்த பாஸ்டர் எல்லா மாவு முசல யூனிவர்சிட்டி தான் அதேனோ මේක දැකලා ඉස්සරහට කතා කරා. அப்படின்னு நம்ம மூஞ்சில கறி பூசுவோம். ඒවා අපේ මුලටම කියනවා. உண்மையிலே හොඳ නැද්ද? யாரிடத்தில் ஒற்றுமை இல்லையோ அவர்களை கனப்படுத்துவேன். කාලවල මොකක්ද නැති යාව ගන්නවා. வேதம் சொல்லுது. ඒව වචනේ කියනවා. கனவீனமான பாத்திரங்களை, அந்த கனவீனமான அந்த அவயவங்களை நாங்கள் கனப்படுத்துவோம். ගලු නැති කොටස් අපි ගන්න කරන්නේ. உங்க என்ன ஒண்ணுமே சேர்த்துக்கு செய்யறாங்கல்ல, මේක සමාන මොකද කරන්නේ? செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. කරන්න අවශ්‍ය නැහැ. என்னால முடியும்? මට පුළුවන්. உங்களுக்கு சேர்த்து நாட்டிக்கிட்டு இருக்கிறேன். ඔයාලටත් එක්කම ටික කරන්න. அப்படி இருக்கு. ඒවෙ ඉන්නවා. அப்படிதான் நம்முடைய சபை. ඒවයි අපේ සමාජය. அதற்காக நான் கர்த்தரை சொல்கிறேன். ඒකම දෙවියන්වහන්සේ ස්තුති කරනවා. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்? ඒවත් මේ ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையில பேசக்கூடிய சொன்னா, ඒ දෙවියන්වහන්සේ වචනේ இன்னும் நாம் மாற வேண்டும். තම අපි වෙනස් වෙනවා. கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாய் சபை இருக்கிறது. ඒ වහන්සේ බලාපොරොත්තු වෙන විදිහට ஏன்னா நம்மை சேர்க்கதான் ஆண்டவர் வரப்போகிறார். අපි එකම වෙන දෙවියන්වහන්සේ නේද? ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். 26வது வசனம். ஒரு அவயவம் பாடுபட்டால் நம்ம என்ன செய்யணும்? කොටසක් දුක් වෙනම අපි මොනවද කරන්නේ? எல்லாரும் அதோடு கூட சேர்ந்து பாடுபடும். හැමෝම එකතු වෙලා දුක් විඳිනවා. அதாவது யாராவது ஒரு ஆள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா எல்லாரும் போய் பக்கத்து கட்டில் ஏறி படுத்துக்கணும்னு சொல்லல. කවුරුහරි ස්පීකර් ඇඩ්මිට් වුණා ඔක්කොම අල්ලපු බෙඩ් එකේ ඉන්නෝනේ කියලා නෙමෙයි. போய் பார்க்கணும், ඊළ බලන්න ඕනේ. போய் விசாரிக்கணும். ඊළ හොයලා බලන්න ඕනේ. சிலர் சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, සමහර අය කියලා தெரியவே தெரியாது, දන්නේ யாரும் சொல்லவே இல்லை. කවුරු කිව්වෙත් නැහැ. உனக்கு ஏன் சொல்லணும்? ඔයාටයි කියන්නේ. ஒரு நாள் வரல, ஏன் வரல பார்க்க வேண்டியது யாருடைய வேலை? දවසක් ආයෙත් හොයලා බලන්න ඕනේ කවුරු. யாருடைய வேலை? කාගේ වැඩද? என்னுடைய வேலை. මගේ වැඩ. அப்ப நான் தான் பார்க்கணும். මමයි බලන්න ඕනේ. அப்ப சில பார்க்கிற நேரம் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? බලදී කොහොමද බලන්න. நான் நினைச்சேன் இது உங்களுக்கு வரும்னு. මම කිව්වා මේක ඔයාලට நான் நினைச்சேன் இது இப்படி எல்லாம் நடக்கும். මම කිව්වා ඔයාලට அதை நீ பார்க்காமலே இரு. ඒක බලන්න නැතුව வெந்த புண்ணுல வேலை பார்த்து அதுக்கு நீங்க பார்க்காமலே இருக்கிறது நல்லது. මේක නිකන් ඉන්නේ කොහොමද? ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறேன். දෙවියන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන විදිහට අපි ජීවත් වෙනවා. எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர். ජෙරුසලම් නගරේ වල දෙවියන්වහන්සේ යන්නේ. ஏன் இதெல்லாம் ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க? මගේ ජනතාව විනාශ වෙනවා. லாசருடைய மரணத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர். ලාසරස්ගේ මරණය බලලා දෙවියන්වහන්සේ ஒரு යනවා. நாமம் அப்படியா இருக்கு. අපි ඒ විදිහට ඉන්නවා. 27வது வசனம் சொல்லுது, 28 වෙනි වචනේ. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறோம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் ඔයාලමයි දෙවියන්වහන්සේගේ ශරීරය. தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறோம். තනි තනි කොටස් හැටියට තියෙනවා. கிறிஸ்து தலை, දෙවියන්වහන්සේ කිස. நாம் எல்லாரும் அவருடைய சரீரம். අපි දෙවියන්වහන්සේගේ அந்த சரீரத்திலே சபை என்கிறது சரீரம். සභාව කියන්නේ ශරීරය. அந்த சரீரமாகிய கிறிஸ்துவினுடைய சபையில நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்களாய் මේ இருக்கிறோம். ශරීරය අපි හැමෝම ශරීරයේ කොටස්. அப்ப சபை கூடுதல் முக்கியம், සභාවේ රැස්වීම கர்த்தருடைய சபை முக்கியம், දෙවියන්වහන්සේගේ සභාව වැදගත්. நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் முக்கியம். අපිත් එක්ක නමස්කාර කරන හැමෝම වැදගත්. ஏனென்றால் கர்த்தர் சபைக்காக வரும். ඒකේ දෙවියන්වහන්සේ සභාව වෙනුවෙන් சீக்கிரமாய் நான் வாசித்து சொல்லி முடிக்கிறேன். ඉක්මනින්ම මම ඉවර 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 පේතුරස් 4 நான் 7 லிருந்து 11 வரை நீங்க வாசிச்சு பாருங்க. වචනවල 8 ඉඳලා 11 වෙනකම් அதில் சொல்லப்படுகிறது, ඒකේ කියනවා. 7வது வசனத்தை நான் வாசிக்கிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. අත්කේ වචනේ හැම දෙයකටම අවසන් ඉතාමත් ළඟයි. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. බුද්ධිමත්ව ඉන්න.
ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. यात्रा करने की प्रवेश में யாராவது ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். कवरे यात्रा करने की प्रवेश நிறைய பேர் ஜெபமே பண்றது கிடையாது. गुड़ा का यात्रा में ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? नाम भाषा में ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக यात्रा करने की प्रवेश में நேற்றைய தினத்திலே அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட். ये दौर से बॉबी आंटी के एंगेजमेंट हुआ. அங்க பிரான்ஸ்ல இங்க நம்ம ஜெர்மனில பின்லாந்துல இருந்து ஒரு கூட்டமே வந்திருக்கு. பின்லாந்து தேசே लोग सेवा करने அப்ப அதாவது அவருடைய மகனுடைய அவருடைய சம்பந்தி आगे அப்ப அவங்களை பார்க்க வேண்டிய மற்ற காரியங்கள் செய்ய வேண்டிய அவங்களுடைய வேலை. ये लोग बड़ा करने के आगे बैठे. ஆனால் டெய்லி சொல்லுங்க हम खबरदार में यात्रा में यात्रा में அவங்க வந்து நானே போயிடுவாங்க. ஆனா நித்தியத்துக்கு போனாலும் கர்த்தர் மட்டுமே நம்மோடு கூட இருப்பார். हम सदा कालिक में देवान से अभिषेक करेंगे. கர்த்தரை கனப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். देवान से गल कर दिए आपके आशीर्वाद. அதனால எல்லாவற்றின் முடிவு சமயமாயிற்று. हमें इकट्ठ में ஜெபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறது. यात्रा करने प्रवेश में 8வது வசனம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க. ஒருவரில் ஒருவர் எப்படியான அன்பா இருக்கணுமா? अभी कौन प्रेम करना ஊக்கமான அன்பு. खुदा को प्रेम करना ஊக்கமான அன்பு இருக்குது. ये प्रेम है कि பார்த்தா பேசுறது இல்லனா அவங்கள குறித்து பேசுறது. देखो कथा करना नहीं एक लोग के कथा करना பார்த்தா நல்லா பேசுவோம் பேசுவோம். देखो खुदा कथा करना அது அவங்க இல்லனா அவங்கள குறித்து பேசுறது. एक लोग नहीं क्या कहना அவங்க ஒழுங்காவே வரது இல்லையா? ये उधर यार उधर வந்தாலும் இப்படி தான் இருக்குது இல்லையா? हम प्रेम वाले இந்த வேலை என்ன சொல்றது? प्रेम वाले बेसारे हरियाणा ஊக்கமான அன்பு உள்ளவர். प्रेम करना முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்க. எப்படி பண்ணணுமா? कौन करना முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்க. ऐसा ये ना पूरा बड़ा நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? अभी तो ना करना சாப்பிட போவாங்க இங்க தண்ணி எடுத்து போக தெரியாது. कन्या ना वातुरना के अंदर डालने அந்த தண்ணியை நாம கொண்டு போய் குடிப்போம். ये वातुरना अभी देना குடிச்சத குடிச்ச இடத்துலயே வச்சிட்டு போயிரு. बीच हुए का बीच सानी में बीच அதெல்லாம் நாங்க எடுத்து போட வேண்டியது. ये अभी हाथ किया करना அதுக்கு நீ செய்யாம இரு. ये करना तो नहीं ஆண்டு வேதம் சொல்லு முறுமுறுப்பில்லாமல் உபசரி. देवान से किए அப்படி என்ன செய்யாது? செஞ்சிட்டு அந்த ஆசீர்வாதத்திலிருந்து போவதை காட்டிலும் செய்யாமல் பாவம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. करला ये आशीर्वाद यदि करेगा लेकिन अभी करना तो इन இதெல்லாம் வேதத்துல இருந்து நான் சொல்றேன். मैं आशीर्वाद ஒன்று பேதுரு 4வது அதிகாரம் 7 இருந்து 11 வரை. एक पेट्रोस 17 वचन वाला ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். एक एक नाटे उदव करना உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது உதவி செய்யாமல் இருக்கிறது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. उदव करने पुलवान मिला उदव करना ये पावक की वचन है. உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது உதவி செய்ய வேண்டும். उदव करने पुलवान मिला ना उदव करना எல்லாவற்றிலேயும் हम देखेंगे இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்திருக்கிறார். यीशु स्वामी से कुली महिमे पात्र करना நாங்க எதை செய்தாலும் अभी मुना करना கடைசியில மகிமை யாருக்கு போய் சேரணும்? अंतिम में महिमे का दे கர்த்தருக்கு போய் சேரணும். दिव्य नाम से நான் பாடினாலும் अभी गीत करते होते हैं நான் பிரசங்கம் பண்ணாலும் देशना करते हैं நான் போயிட்டு இன்னொரு சர்ச்ல இன்டர்பிரேட் பண்ணிடுவாங்க. मंता सभाटी गेला इंटरप्रेट करना அதாவது ஆஸ்திரேலியால ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு. அவருக்கு நான் தமிழ் இங்கிலீஷ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ऑस्ट्रेलिया में पास के निकाले यार इंग्लिश बोला तमिल में ट्रांसलेट करना அவரு இலங்கையில் உள்ளவர் தான் நினைக்கிறேன். यार आपका देश ஆனா அங்கேயே போய் பிறந்தனால அவங்களோட குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இங்க தமிழே தெரியாது. ये देश के विसा एक लोग के அப்ப அவர் சொன்னா நான் தமிழ்ல பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுங்க அவங்களுக்கு தான் தமிழ் புரியாது. இதுவரை நமக்கு ஏன் நம்ம தெலுங்கு பதானது இங்கிலீஷ் பதானது எங்களுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து பேசிட்டு இருந்தேன். வாடே நான் கூட இங்கிலீஷ் முடிஞ்சு கிளம்பும் போது அவர் சொன்னார் இவருக்கு அதே ஆகும் குட் இங்கிலீஷ் முதல்ல மாட்டாங்க அப்ரிஷியேட். அம்மா பேசுற இங்கிலீஷ் பத்தி நமக்கு தான் தெரியும். அதே முதல்ல பதானது தெரிஞ்ச பட்சத்தில் ஒட்ட வச்ச மாதிரி 30 வர்றது. கன்னடிக அழகா பதானது நான் ஆஸ்திரேலியால இருந்து வந்து சொன்னதா பேசுவாங்க. நான் ஆஸ்திரேலியா அப்ப நாளையில நான் இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ண எப்படி ये विसा में गेटे इंग्लिश அது இங்கே செட் ஆகுது. ये विसा में लिखा है அதனால எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படி only சரி அதனால நாம என்ன பண்ணோம்? विसा गुना देना எதை செய்தாலும் गुना करना கர்த்தருக்கு ये नाम से मार என்ன கனப்படுத்தி கூப்பிட்டு
இன்னொரு ஊழியத்தை சேர்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே, ආව ගරු කරලා තම සේවය அந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு தான் மகிமை ஒழிய நான் கிடையாது. මේ අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේට මහිමය පටගෙන எனவே எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை. අපි මොනවා කළ දෙවියන් වහන්සේට මහිමය அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. சபையிலே எதை செய்தாலும், සභාවේ මොනවා කරා சபையின் சரீரமாகிய நாம் எதை செய்தாலும், සභාවේ ශරීරයක් හැටියට சபையின் தலையாகிய கிறிஸ்துவுக்கு தான் எல்லா மகிமையும் போய் சேரணுமே ஒழிய සභාවේ කිස්ස දෙවියන් වහන්සේ විතරයි මහිමය යන්න ඕනේ. இண்டிவிஜுவலுக்கு போய் சேரணும். තනි තනි වෙන්නේ. ஆனா இண்டிவிஜுவலா நாம என்ன செய்யணும்? පුද්ගලිකව ගරු කරන්න ඕනේ. நீங்க செய்தனால தான். මේ කරපු உங்களால தான். ஆனால் அது மகிமையானது. නමුත් ඒකේ මහිමය කාටද? දෙවියන් වහන්සේ. ஹalleluya. எனவே சரீரமாகிய சபையை நீங்கள் ஒவ்வொருவரும் ශරීරයක් හැටියට මේ සභාවේ හැමෝම වැදගත්. சபைக்கு සභාවට වැදගත්. சபை உங்களுக்கு සභාව நம்ம எல்லாருக்கும் தலையாகிய கிறிஸ்து. අපි හැමෝගේ මේ කිස්ස தலையாகிய கிறிஸ்துவோடு கூட சரீரமாகிய நாமும் சபையும் இணைந்திருக்கிறதுனால தான் நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம். කිස්ස වෙන්නව යේසුස් වහන්සේත් එක්ක අපි එකතු වෙලා ඉන්න නිසා තමයි මේ සභාව. ஹalleluya. நீங்க ஜெபிக்கிறதுனால தான் ඔබ යාඥා කරන නිසා තමයි கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்துகிறார். දෙවියන් වහන්සේ මාව කරුණාවෙන් එක්කන්නේ. சபையாய் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறதுனால தான் සභාවක් හැටියට අපි ඔයගොල්ලන්ට යාඥා உங்க කරනවා. வழியோடு ඔයගොල්ලෝ ජීවත් වෙන්න. நான் தைரியமாய் சொல்றேன். මම බය නැතුව කියනවා. வேணா சேலஞ்ச் பண்ணி பாருங்க. කියලා බලන්න. இதுக்கு முன்னையும் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ඒක இருக்கிறேன். ගාමකට කලින් මම කිව්වා කියලා මම විශ්වාස කරනවා. பாஸ்டர் நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ண தேவை. පාස්ටර් අපි වෙනුවෙන් යාඥා நாங்க කරනවා. எங்க இதை நாங்க பார்த்துக்கிறோம் අපි වැඩ අපි බලන්න. அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு வாரம் வந்து பண்ணுவோம் එහෙම කියලා කවුරු හරි සතියක් විතර බලන්න. வந்து சொல்லுங்க. ඇවිල්ලා කියනවා. சபையின் ஜெபமும் සභාවේ යාඥා ஊழியக்காரனுடைய ஜெபம் உங்களுக்கு முக்கியமா இல்லையான்றதை அப்படி සේවකයාගේ යාඥාවේ වැදගත් නැද්ද කියලා ඕනනම්. இவரு ஜெபம் பண்ணி தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் මේගොල්ලෝ මෙයා යාඥා කරලා අපි ජීවත් වෙනවා. அப்படின்னு එහෙම වෙලා හිතන්න පුළුවන්. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, ඔයාලට කිසි නපුරක් වෙන්න ඕන. உங்களுக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் ஏற்படக்கூடாது, කිසි විපතක් සිදු වෙන්න ඕන. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க ඔයාලා வேண்டும். ආශිර්වාද நீங்க உபவாசத்துக்கு வாரங்களில் சபை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ඔයාලා නිරාහාර යාඥාවට එනවද නැද්ද? ඔයාලා සභාව යාඥා தெரிந்து நீங்க வாரங்களில் ඔයාලා එනවද නැද්ද? டெய்லி உங்களுக்கு நான் உங்க பேரை சொல்லி சொல்றேன். හැමදාම ඔයාලා වෙනුවෙන් යාඥා කරනවා. குடும்பத்துக்காய், குடும்பத்தின் தேவைக்காய், உங்களுடைய பலவீனங்களுக்காய் சபை சொல்லிக்கிறேன். පවුල වෙනුවෙන් පවුලේ අවශ්‍යතාවල් වෙනුවෙන් සභාව යාඥා சபை කරනවා. ஜெபிக்கிறது யாரு? நீங்க தான் சொல்லணும். සභාව කියන්නේ ඔබ තමයි යාඥා කරන්නේ. எல்லாம் சேர்ந்து எனக்காச்சு. ඔයගොල්ලෝ එකතු වෙලා அப்ப இந்த சபையும் சரீரமும் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறது மிக மிகவும். මේ සභාවයි ශරීරය දෙවියන් වහන්සේත් එක්ක එකතු වෙලා ஏனென்று சொன்னால் ஆண்டவரை பார்க்கும்படியே நாங்கள் துரிதப்படுகிறோம். ඒක දෙවියන් වහන්සේ බලන්න අපි ඉක්මන් වෙනවා. போர் யுத்த நிலை அதிகரித்துக் கொண்டே வருகிறதால் යුද්ධ අවස්ථාව වැඩි වෙනවා. அடுத்து என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ඊළඟට මොනවා වේද කියලා எது කාටවත් நடந்தாலும் நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். මොනවා සිදු වුණත් අපි දෙවියන් වහන්සේ ஆயத்தப்படுவோம். නැස්ති ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தமாக ජනතාවක් සූදානම් கர்த்தருடைய வருகையில் அவர் முன்பதாய் දෙවියන් වහන්සේගේ ඊමේ යාගේ ඉදිරියේ අපි බලන්න. ஹalleluya. ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, சபைக்கு நீர் தலைவராய் இருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். கனவீனமான பாத்திரங்கள் எல்லாம், கனவீனமான அவயவங்கள் எல்லாம் கனமுள்ளதாய் எண்ணப்பட வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்படியா எல்லாரும் ஒவ்வொருவரையும் கனப்படுத்தி இந்த கனத்தினூடாய் ஆண்டவராய் உம்மை மகிமைப்படுத்தி சபைக்கு கர்த்தர் கொடுத்த முக்கியத்துவம், ஒவ்வொரு அவயவங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்க முக்கியத்துவம், இதை நாங்கள் கருத்திலே கொண்டு சபை முன்பதாய் நிற்க தகுதியுள்ளதாய் மாற்ற வேண்டும் என நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் தேவனுடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவருடைய கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே.